ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட டீம்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் செஷன். ஸோ இதுல வந்து இன்றைக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் ஷேர் பண்ண போறாங்க. எங்க டீம்ல வந்து வொர்க் பண்ற மில்லியனர் கிளப் மெம்பர்ஸ் ஷெஹாரா அண்ட் ரிஷானா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க ஷெஹாராட ஸ்டோரி அண்ட் அவங்களோட ஜேர்னி அப்ப அதுக்கு பிறகு நாங்க ரிஷானாட அல்லது ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இருக்கலாம். ஸோ எங்களுக்கு நிறைய விஷயங்கள அதுல இருந்து லேர்ன் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இருந்து செஷனை நீங்க பாருங்க. ஓகே. ஷெஹாரா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ அக்கா. நான் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றேன். குட் ஈவினிங். முதலாவது இந்த நேரத்துல இந்த வயசுல இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய கொடுத்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்றேன். என் பேர் ஷிஹாரா. நான் ஒரு A-level ஸ்டூடெண்ட். இன்றைக்கு வந்து நான் இந்த அபெக்ஸரா ஜேர்னியை பத்தி உங்களோட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபர்ஸ்டா இந்த ஜாப்புக்கு நான் வரக்குல வந்து எனக்கு நிறைய சந்தேகங்களும் நிறைய பயங்களும் வந்து இருந்தது. ஆனாலும் நான் தொடர்ந்து லேர்ன் பண்ணினேன். அந்த டைம்ல நான் விளங்கி கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஜாப்ல இருந்து இன்கம் மட்டும் இல்ல, தனிநபர் வளர்ச்சி, உறுதியான அரவணைப்பு இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தளமாக வந்து எனக்கு இந்த அபெக்ஸோரா இந்த கம்பெனி வந்து தெரிஞ்சுது. ஸோ இந்த ஜாப் வந்து என் லைஃபை வந்து பல வகையாக வந்து சேஞ்ச் பண்ணி இருக்குது. ஸோ அதைத்தான் வந்து நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். அடுத்தது வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் இதுல இருந்து பெற்றுக்கொண்டது என்னன்னு சொன்னா, நம்மளால முடியாது, இந்த ஒர்க் வந்து இப்படி கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து முடியாது என்று சொல்லி நினைக்கிற அந்த நேரத்துல நம்மளால முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு இந்த ஜாப் கொடுத்திருக்குது. நம்பிக்கை, அடுத்தது முயற்சி, அடுத்த டீம் ஒர்க். இந்த மூன்றும் தான் வந்து இந்த ஒர்க்ல வந்து ஒரு முக்கிய கால்கள், முக்கிய 3 தூண்கள் அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்திருக்கிறேன். அபெக்ஸரால என்ற பயணம் வந்து ஒரு சிறிய கனவோட தான் வந்து ஆரம்பமானது. ஆனா எனக்கு உண்மைக்குமே ஸ்டார்டிங்ல வந்து நிறைய பயங்கள் வந்து இருந்தது. உண்மையா எப்படி இதை செய்யற, நம்ம ஒரு ஸ்டூடெண்டா இருக்கமே அப்படி என்று சொல்லி. ஆனாலும் வந்து நான் இன்றைக்கு அதை திரும்பி பார்க்கிற நேரத்துல வந்து நான் ஒரு A-level படிச்சு கொண்டிருக்கக்குள்ளேயே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்த அந்த முடிவை நினைச்சு நான் உண்மைக்குமே பெருமைப்படுறேன். நீளமான கனவுகளையும் சிறந்த வாழ்வையும் கட்டமைக்கிறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வாய்ப்பு அளிச்சிருக்குது. தோல்விகளை கடந்து வெற்றியை காண்றதுக்கு நான் வந்து சிரமப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு முயற்சியையும் ஒவ்வொரு பயணத்தையும் முழு மனதோட தொடங்கினேன். இப்போது நானே என் லைஃபுக்கு ஒரு நாயகியாக இருக்கிறேன். எந்த சொந்த முயற்சியால எந்த வருமானத்தையும் எந்த வாழ்க்கை முறையையும் கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த எனர்ஜி வந்து எனக்கு இந்த ஜாப்ல இருந்து கிடைச்சிருக்குது. அடுத்தது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னன்னு சொன்னா, இந்த அபெக்ஸோரா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நான் இந்த ஜாப்ல ஜாயின் ஆகின பிறகு எனக்கு ஒரு சுய நம்பிக்கை கிடைச்சிருக்குது. ஒரு டீமை ரன் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு கட்ஸ் வந்து கிடைச்சிருக்குது. அத மாதிரி நிதி சுதந்திரம், என்ன சொல்ற, இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த ஜாப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணினதே வந்து எந்த இன்கம்ல, அதாவது நான் ஏர்ன் பண்ணிக்கொண்டே இந்த A-level ஸ்டடீஸை நான் செய்யணும் என்று சொல்லி. சோ எனக்கு சுதந்திரமா படிக்கிறதுக்கான ஒரு என்ன சொல்ற வாய்ப்பை வந்து இந்த அபெக்ஸரா கொடுத்தது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா A-level சொல்லக்குள்ள 1 hour கிளாஸ்க்கே வந்து பேமெண்ட் வந்து என்ன சொல்ற நிறைய தான். சரியா? அப்ப அப்படி இருக்க கிளைம் வந்து இப்ப நிறைய பேர் வந்து அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அப்படி இப்படி இருக்கும். இப்ப இண்டிவிஜுவல் கிளாஸுக்கு எல்லாம் போறேன்னு சொன்னா அதுக்கெல்லாம் வந்து பேமெண்ட் உண்மைக்குமே கூட. ஆனா வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச பிறகு, நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணின பிறகு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் பினான்சியல் ரீதியாகவும் சரி, அடுத்த ஸ்டடிஸ் ரீதியாகவும் சரி, நான் என்ன சொல்றேன் ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கண்டிருக்கிறேன். அடுத்தது வந்து எந்த அனுபவத்தின் மூலம் நீங்களும் உங்களோட கனவுகளை நனவாக்க முடியும் என்றதை வந்து நான் முழு நம்பிக்கையோட இந்த இடத்துல உறுதியளிக்கிறேன். சிறிய ஆரம்பங்கள் பெரிய வெற்றிகளை உருவாக்கும். நம்புங்க, உழைங்க, நிச்சயமா நீங்க உங்களுடைய வெற்றியை வந்து அடைய முடியும். சோ இப்ப வாங்க நான்
என்ற எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள நம்ம இப்ப போவோம். நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பெற்றுக்கொண்டது ஒரு மெடிடேஷன் ட்ரைனிங்ல தான். நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை செலக்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, சமுதாயத்துல ஒரு உயர்ந்த நிலையில இருந்த ஒரு நபர் அவங்க வந்து என்னோட காரணம் இல்லாம வந்து முரண்பட்டு இருந்தாங்க. சோ அவங்க வந்து நான் வந்து A-level ஸ்டடீஸ ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட நான் அதாவது OL முடிச்ச பிறகு A-level ஸ்டடீஸ ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லி அவங்கள்ட்ட பிளெஸிங்ஸ் எடுக்க போயிருந்தேன். சரி, அப்ப அந்த டைம்ல வந்து அவங்க முழு மனசோட தான் சொன்னாங்களா என்னன்னு சொல்லி அதை எனக்கு விளங்கி கொள்ள முடியல. அவங்க சொன்னாங்க, A-level படிச்சு கொண்டும் உழைக்கிறாங்க, அப்படியும் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்தினதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னா, அந்த டைம்ல வந்து எங்களோட ஃபேமிலி வந்து என்ன சொல்ற ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிலையில தான் வந்து எங்களோட ஃபேமிலி இருந்தது. சோ அந்த இடத்துல வந்து அவங்க என்னோட முரண்பட்ட விடயங்களை நான் மனசுல வாங்காம, நான் A-level ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நான் ஏர்ன் பண்ணி கொண்டுதான் ஸ்டார்ட் பண்ணணும் என்ற ஒரு முடிவை வந்து நான் அந்த இடத்துல தெளிவா எடுத்திருந்தேன். சோ அதுக்கு பிறகுதான் நான் என்ன செய்தேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள நான் இந்த ஒர்க்க தேடிக் கொண்டிருந்தேன். அதாவது ஆன்லைன்ல எனக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, நான் படிச்சு கொண்டே ஒர்க் பண்ணணும் அப்படி என்று சொல்லி நான் தேடிக் கொண்டிருந்த டைம்ல வந்து எனக்கு 10 days மெடிடேஷனுக்கான ஒரு இன்விடேஷன் கிடைச்சிது. சோ அந்த டைம்ல வந்து எங்களோட அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல கொண்டு என்ன ரெஜிஸ்டர் பண்ணி விட்டிருந்தாங்க. அதற்கு பிறகுதான் நான் 10 days மெடிடேஷன் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணினது. அந்த இது முடிஞ்சு அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு எனக்கு அந்த 10 days மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணின டைம்ல வந்து அங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஃபாரினர்ஸ் கூட வந்திருந்தாங்க அந்த இடத்துல. அப்ப அந்த மெடிடேஷன் எல்லாம் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டு இருக்கக்குள்ள மெடிடேஷன் லாஸ்ட் டே அன்று தான் வந்து எங்களுக்கு கதைக்கிறதுக்கான அனுமதி கிடைச்சது. அதாவது அதை வந்து விபாசனா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து 10 days யாரோடையும் எந்த கண்டெக்டும் இருக்காது, வீட்லயும் சரி இல்லாட்டி கூட இருக்கிற ஆக்களோடையும் சரி எந்த கண்டெக்டுமே நாங்க வச்சு கொள்ள முடியாது. எங்களுக்கு வந்து எல்லாம் செப்பரேட்டா தான் இருக்கும். இப்ப நாங்க வந்து அந்த இடத்துல 10 நாளும் ஃபுல்லா எங்களை தியானம் செய்து நாங்க எங்களோட மனநிலையை மாத்திக்கொள்ற ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடைச்சது. சோ அந்த இடத்துல வந்து அவங்களோட ஷெட்யூல் எப்படின்னு சொன்னா, ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு வந்து அவங்க பெல் பண்ணுவாங்க. அப்ப அந்த டைம்ல வந்து எல்லாருக்கும் செப்பரேட்டா தான் ரூம் தந்திருந்தாங்க. அப்ப ஃபர்ஸ்டா இருந்த ரூம் எந்த ரூம் தான் அந்த லைன்லயே. அப்ப அவங்க அந்த 4 மணிக்கு அடிக்கிற அந்த பெல் வந்து முன்னுக்கு இருக்கிற ஆட்களுக்கு தான் உண்மைக்கு விளங்கும், பின்னுக்கு இருக்கிற ரூம்ஸுக்கு வந்து விளங்காது. அப்ப அடுத்த அவங்களோட ரூம்ல கதவை தட்டினா தான் வந்து அவங்களுக்கு பெல் பண்ணிட்டாங்க, 4 மணி ஆயிட்டு நம்ம எழும்போணும் மெடிடேஷனுக்கு போகணும் அப்படி என்று சொல்லி ஒரு இது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த டைம்ல வந்து 2 பக்கத்து ரூம்ல இருந்தவங்க வந்து சொன்னாங்க, தங்கச்சி நீங்க எழும்புற டைமுக்கு எந்த கதவையும் கொஞ்சம் தட்டி விடுங்க அப்படி என்று சொல்லி. அப்ப நான் என்ன சொன்னேன், சரி நான் தட்டி விடுறேன். யாருன்னு தெரியா, எனக்கு ஒத்தரையும் தெரியா, யார பேருமே தெரியா, ஒன்றுமே தெரியா. அப்ப நான் அண்டைக்கு தட்டி அந்த அவங்க எழும்போனுமே 4 மணிக்கு அப்படின்னு சொல்லி நான் அண்டைக்கு தட்டுன அந்த கதவு இன்றைக்கு அந்த வாழ்க்கையை தட்டி உயர்த்தி விட்டு இருக்குது. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எல்லார வாழ்க்கைக்கு மொழியேற்றின எங்களோட அபேக்ஸ் மேனேஜர் ருஷானி அக்கா தான் அது. அவைய நான் மீட் பண்ணின ஃபர்ஸ்ட் டைமும் அதுதான். அதோட இந்த லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட்டும் அதுதான். அதுக்கு பிறகுதான் நான் அக்காவை கண்டெக்ட் பண்ணினேன். அந்த 10 days மெடிடேஷன் முடிஞ்ச பிறகுதான் நான் அக்காவை கண்டெக்ட் பண்ணி அவங்க வந்து அவங்களோட வீட்டை அவங்களோட பைக்ல வந்து கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் அவங்களோட வீட்டை வச்சு ஷிஹாரா இந்த ஒர்க் இப்படித்தான், இது இப்படித்தான் செய்யற அப்படி என்று சொல்லி எல்லா விளக்கங்களையும் எனக்கு கொடுத்திருந்தாங்க. இப்ப கொடுத்ததால அவங்களோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸோட நான் இந்த ஒர்க்குள்ள வந்து எனக்கு என்டர் ஆகக்கூடிய மாதிரி இருந்தது. சோ ருஷானி அக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்களோட லைஃப்ல எப்பவுமே மறக்கவே மாட்டேன். நீங்க சீக்கிரமா குணமடைஞ்சு எங்களோட கண்ட்ரிக்கு வரணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கொள்றேன். தேங்க்யூ ருஷானி அக்கா. அதுக்கு பிறகு நான் தொடர்ந்து ருஷானி அக்காட கைடன்ஸ் எடுத்து அவங்களோட
கால்ல கதைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி அவங்களோட வீட்டை போய் அவங்கள மீட் பண்றதா இருந்தாலும் சரி, நான் அப்படி அவங்கள மீட் பண்ணி நான் வந்து அஹ், நான் 4ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாசம் 4ஆம் தேதி வந்து நான் ஃபர்ஸ்டா ரெஜிஸ்டர் பண்ணினேன். நான் பண்ணி அன்றைக்கே வந்து இந்த 250 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி இந்த யூஷாப் ஆக்டிவ் பண்ணக்கூடிய மாதிரி எனக்கு இருந்தது. அந்த அதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று வந்து நான் ரெண்டு பர்சனல் யூஸுக்கான திங்ஸையும் வந்து எடுத்திருந்தேன். அதே டைம்ல வந்து எங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கான திங்ஸையும் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு அந்த ரெஜிஸ்டர் பண்ணின அன்றைக்கே வந்து இந்த 250 கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடைச்சிது. அதுக்கு பிறகு வந்து ருஷானி அக்கா சொன்னாங்க, சரி ஷியாரா, அப்ப நீங்க 250 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அடுத்தது வந்து நீங்க டீம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சரி அக்கா, இப்ப எனக்கு அதையும் சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்ன டைம்ல அவங்க வந்து எனக்கு நிறைய கைடன்ஸ் தந்தாங்க. உண்மைக்குமே நான் இந்த அளவுக்கு இன்றைக்கு உயர்ந்து இருக்கேன்னு சொன்னா அதுக்கு உண்மையான காரணம் வந்து ருஷானி அக்கா தான். அண்ட் அவங்களோட சப்போர்ட் கைடன்ஸ் என்னோட எப்பவும் இருக்கிறதால தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் டீம் டெவலப் பண்றதுக்காக வந்து ஆஃப்லைன் மீட்டிங்கள், சரியா? அப்போ ஆஃப்லைன் மீட்டிங் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி அதை செய்தேன். அந்த ஆஃப்லைன் மீட்டிங் செய்யற டைம்ல வந்து எனக்கு 2 பெனிஃபிட் கிடைச்சது. என்னன்னு சொன்னா, ஒன்று வந்து ஒர்க் பண்றதுக்கும் ஆட்கள் வந்தாங்க, டீம்ல ஒர்க் பண்றதுக்கும் ஆட்கள் வந்தாங்க. அதே டைம்ல வந்து இப்ப நாங்க ஆஃப்லைன் மீட்டிங் செய்யக்குள்ள வந்து திங்ஸ்கள் கொண்டு போவோம் தானே, இங்கினியா இருக்கட்டும், ரிஷியா இருக்கட்டும், அப்படி ஒரு திங்ஸையும் கொண்டு போய் அவங்களுக்கு அந்த காட்டி விளங்கப்படுத்தக்குள்ள சிலாக்கள் வந்து அவடத்தைய திங்ஸ்களை வந்து வாங்கினாங்க. இப்ப எங்களுக்கு அவடத்துல வந்து ஓர்டரும் நிறைய வந்தது. அதே டைம்ல வந்து என்ன டீமுக்கும் ஆட்கள் வந்தாங்க. ஆனா நான் கூட வந்து என்ன சொல்ற ஒர்க் பண்ணது வந்து இந்த ஆஃப்லைன் மீட்டிங்ல தான். ஆஃப்லைன் மீட்டிங்கால தான் வந்து அந்த டீம் வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்குது. அடுத்தது வந்து நான் வந்து சோசியல் மீடியாலையும் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். சோசியல் மீடியால ஆட் கொடுக்கறதா இருக்கட்டும், அடுத்த இப்படி ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி என்று சொல்லி நான் ஸ்டேட்டஸ் போடுறதா இருக்கட்டும், அப்படி நான் வந்து சோசியல் மீடியாக்களையும் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்ப கிட்டத்துல இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 2 வீக்ஸ் இருக்குமாக்கும் நான் மில்லியனர் கிளப்புக்குள்ள என்டர் ஆகி, அந்த நான் மில்லியனர் கிளப்புக்குள்ள என்டர் ஆகினத்தையும் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். சோ அந்த டைம்ல கூட என்னோட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, ஷிஹாரா இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, இதை எப்படி ஒர்க் பண்றேன்னு சொல்லி. சோ அவங்களையும் வந்து என்ன இந்த மீட்டிங்ல, அதாவது அவங்களுக்கு இப்ப நான் சொன்னேன், நீங்க இப்படித்தான் இந்த ஒர்க் இது செய்யலாம். அவங்க கூட இப்ப இந்த மீட்டிங்ல இருக்கிறாங்க. அப்ப இப்படி சொன்னேன், நான் இப்படித்தான் நானே படிச்சு கொண்டு என்னால செய்ய முடிக்கக்குள்ள உங்களால முடியும், யாராலையும் முடியாது என்று சொல்லி இல்ல, எல்லாராலையும் கட்டாயம் முடியும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி. சோ அவங்க வந்து இந்த வீக்குக்கான ட்ரைனிங் நடக்குது தானே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங், அது மாதிரி ரிக்ரூட்மெண்ட் ஐடியா, இன்கம் பிளான், அந்த மீட்டிங்ல வந்து இந்த வீக்ல இருந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப கூட நான் செய்யற இந்த மீட்டிங்ல கூட அவங்க இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப நான் சோசியல் மீடியாஸ்ல ஆஃப்லைன் மீட்டிங்கள்ல ஆட்கள் எடுத்துதான் நான் அந்த டீமை வந்து டெவலப் பண்ணினேன். அதோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னன்னு சொன்னா, ருஷானி அக்கா சொல்லி தர மாதிரி நேம் பேங்க், சரியா? நான் ஃபாலோ பண்ணினதுல உங்களோட ஷேர் பண்றேன். நேம் பேங்க், அடுத்தது வந்து பாயிண்ட் சார்ட், டு டூ லிஸ்ட், வீக்லி பிளானர், இதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணினேன். ஆனா ஸ்டார்டிங்ல வந்து ருஷானி அக்கா சொன்னாங்க இந்த பாயிண்ட் ஸ்டார்ட் செய்யற விஷயம் அவங்க சொல்லி எனக்கு அது உண்மைக்குமே பிடிபடல. இது என்னது, ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. பிறகு பார்த்தா அவங்க வந்து நான் 2 வீக்ஸுக்கு செய்யல. பிறகு அவங்க சொன்னாங்க, ஷியாரா இது இப்படித்தான் செய்து போடுங்க அப்படின்னு சொல்லி. பிறகு நான் அப்ப பிளான் ஏ வந்து 125 பாயிண்ட்ஸ். அப்ப நான் 125 பாயிண்ட்ஸை டார்கெட் பண்ணி ஒவ்வொரு வீக்கும் வந்து பாயிண்ட்ஸ் ஸ்டார்ட் செய்தேன். அப்ப நான் செய்த டைம்ல அந்த பிளான் ஏ, அதாவது மந்த்லி இன்கம் 40,000 வந்து என்னால ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகுதான் எனக்கு விளங்கிச்சோ இந்த பாயிண்ட் ஸ்டார்ட் செய்யறதுல ஒரு விஷயம் இருக்கு. சோ நான் வந்து என்ன செய்யணும், அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்தேன், பாயிண்ட் சார்ட்டை வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி வரேன். அப்ப அதால வந்து எனக்கு நான் அந்த பிளான் ஏ ரீச் பண்ணி இப்ப பிளான் பியையும் நான் ரீச் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நான் பிளான் சிக்கு தான் இனி ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குது. அதோட வந்து அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லணும். எங்கட அம்மா சரியா, எங்கட அம்மாக்கு இல்ல எங்கட அப்பா, நாங்க வந்து ஃபேமிலியா தான் இந்த ஒர்க்கை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். சோ நான் ஸ்கூலுக்கு போனாலும் கிளாஸுக்கு போனாலும் அவங்களும் என்னோட ஒர்க் பண்றதால அவங்களும் எனக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கிறதால எனக்கு என்ன சொல்ற என்னால இந்த வேலை வந்து ஒரு கஷ்டமான வேலை, இதை படிச்சு கொண்டு எப்படி செய்யற அப்படி என்ற ஒரு மைண்ட் செட் இல்ல. எனக்கு இதை ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. சோ இதுக்கு வந்து இந்த பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. நான் இவ்வளவு ருஷானி அக்கோட கைடன்ஸ் அண்ட் எங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட நான் ஜாயின் பண்ணி 1.5 மாசத்துல வந்து என்ற ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு நான் அந்த ஃபர்ஸ்ட் இன்கம், அதாவது நான் இந்த ஏஎல் படிச்சு கொண்டேன், என்ன சொல்றேன், எனக்கே நம்ப இல்லாத மாதிரி இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் கோல், இப்படி நான் இந்த லைஃப்ல கிடைச்ச முதலாவது ஆப்பர்ச்சுனிட்டி இது, என்ற முதல் சம்பளம் இது, எனக்கு என்ன சொல்ற, எல்லாரும் படிச்சு முடிச்சு தான் உழைப்பாங்க, ஆனா நம்ம படிக்கலையே இப்படி இன்கம் எடுத்திருக்கோம் அப்படி என்றதை பாக்குற டைம்ல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன், தொடர்ந்து 30,000 மட்டும் இன்கம் எடுத்துக்கொண்டு வரக்குல இந்த ஜனவரி சரி, அந்த ஜனவரியில லாஸ்ட் வீக்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொன்னாங்க. எப்படி என்று சொன்னா, February 1 வந்து கெலனில ஒரு ரெகக்னேஷன் நடக்க போகுது. அந்த ரெகக்னேஷனுக்கு வந்து 50,000, குறைஞ்சது 50,000, அதுல இருந்து ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இன்கம் எடுத்தவங்களுக்கான ரெகக்னேஷன் கெலனி டயமண்ட் கிரவுன் ஹோட்டல்ல நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. சோ நான் அந்த இடத்துல நான் கமிட்மெண்ட் கொடுத்திருந்தேன், நானும் இந்த February 1 இந்த ரெகக்னேஷனுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி. சோ அந்த ஜனவரி லாஸ்ட் வீக்ல இருந்த 30,000 எனக்கு February 1 நான் 50,000 ஆக்கி நான் ஃபர்ஸ்ட் ரெகக்னேஷன் கெலனில 50,000க்கு போய் அந்த சர்டிபிகேட் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்ப அந்த சர்டிபிகேட் எடுக்கிற டைம்ல வந்து நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப மில்லியனர் கிளப் வந்தவங்கள கூட சர்டிபிகேட் குடுக்கறதுக்கு சரி, அப்ப நம்மளுக்கு சர்டிபிகேட் தாராங்கன்னா நம்ம விட ஒரு உயர்ந்த இன்கம் எடுத்தாக்களா தான் அவங்க இருப்பாங்க. அப்ப நான் அந்த இடத்துல பார்த்த ஒரு விஷயம், மில்லியனர் கிளப் எடுத்தவங்க கூட இன்னொரு ஆக்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்காங்க. அப்ப நான் அந்த ஸ்டேஜ்ல சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்தோன்னு நான் நினைச்சேன், ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ள நான் எப்படியாவது மில்லியனர் கிளப்புக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் நினைச்சிட்டு வந்து அதுக்காக வேண்டியே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணினேன், எப்படியாவது நான் மில்லியனர் கிளப்புக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி. சோ அத மாதிரியே ஏப்ரல் 11ஆம் தேதி நான் வந்து இந்த மில்லியனர் கிளப்புக்குள்ள என்டர் ஆகினேன். எனக்கு அது உண்மைக்குமே என்ன சொல்ற ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கு பிறகு நான் இப்ப தொடர்ந்து அந்த வேலையை வந்து நான் என்ன சொல்றேன், அவ்வளவு ஹாப்பியா செய்து கொண்டு போறேன். அடுத்தது வந்து ஒரு என்ன சொல்ற சுவாரஸ்யமான விஷயம் அப்படி என்று நான் சொல்லணும். என்னண்டா, இது ஒரு ஜோக்கா இருந்தாலும் நான் இந்த இடத்துல உங்களோட ஷேர் பண்ணி கொள்ளணும் அப்படி என்று சொல்லி நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா, என்ற டோட்டல் இன்கம் சரி, அந்த டோட்டல் இன்கம் 1,30,000 இருக்கிற டைம்ல வந்து நான் எங்களோட கிளாஸ்மேட்டோட வீட்டை போயிருந்தேன். அப்ப போயிருந்த டைம்ல வந்து அவ வாரத்துக்காக வேண்டி நான் அவங்களோட கேட்ல தான் வெயிட் பண்ணி கொண்டிருந்த டைம்ல, அது ரோட் தான் சரி, அப்ப இந்த ரோட்ல வெயிட் பண்ணி கொண்டிருந்த டைம்ல வந்து அவங்களோட சித்தி, அவக்கும் இந்த ஒர்க்குக்குமோ அவக்கும் எனக்குமோ எந்த சம்பந்தமுமே இல்லை. அவ கேப்பேக் சொல்றாண்டா என்னன்னு தெரியா, அவக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அப்ப நான் அந்த ரோட்ல நிக்கிற டைம்ல வந்து அந்த அதாவது இப்ப நான் சொல்ற கதை வந்து நடந்த டைம்ல அந்த இன்கம் வந்து 1,50,000 சரி, அந்த டோட்டல் இன்கம். அப்ப அந்த டைம்ல வந்து அவங்க வந்து சொன்னாங்க, புள்ள நீ எடுக்கிற சம்பளத்துக்கு ரோட்லயா புள்ள நிக்கிற, உள்ள வா அப்படி என்று சொல்லி சொன்னாங்க. அப்ப இது வந்து ஒரு சிரிக்கிற விஷயமா இல்லாட்டி ஜோக்கா இருந்தாலும், இந்த மதிப்பும் மரியாதையும் கிடைச்சது வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள நான் கால் எடுத்து வச்ச பிறகுதான். அது வந்து இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. என்ன சொல்ற, இப்ப இந்த புள்ள ஏஎல் படிச்சு கொண்டே இந்த அளவுக்கு இன்கம் எடுக்குதே அப்படி என்ற விஷயத்த வந்து உண்மைக்குமே என்ன சொல்ற, இந்த குரூப்ல இருந்து போற
இதுகளா இருக்கலாம், இல்லாட்டி மெட்ட ஆக்கள் வந்து இந்த இன்கம்களை ஷேர் பண்றதா இருக்கலாம், இல்லாட்டி மெட்ட ஆக்கள் ஸ்டேட்டஸ் போடுறதா இருக்கலாம். அதை வச்சு யாருண்டே தெரியும், எனக்கு அவங்கள யாருண்டே தெரியும், அவங்க கூட புள்ள நீ எடுக்கிற சம்பளத்துக்கு ரோட்லயே நிக்கிற அப்படி என்று சொல்லி கேட்கக்குள்ள வந்து எனக்கு அவங்களையும் யாருன்னு தெரியும், அவங்களுக்கு மெப்பெக்ஸராக எந்த சம்பந்தமும் இல்லை அப்படி என்று நான் என்ன சொன்னேன். அந்த இடத்துல நான் உண்மைக்குமே சந்தோஷப்பட்டேன். என்னைய பற்றி என்ன சொல்றேன், நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வந்த பிறகு என்னைய பற்றி அறிஞ்சாக்கள் நிறைய பேர் அப்படி என்று சொல்லி. ஸோ Apex, or I am proud on you and Seeksana Gunawardana sir, thank you so much. அதுக்கு பிறகு நான் அந்த ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து விட்ராவல் எடுத்து ஒரு தேங்க்ஸ் கிவிங்கா இவ்வளவு காலமும் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்த எந்த பேரண்ட்ஸுக்கு வந்து நான் ஒரு தேங்க்ஸ் கிவிங்கா வந்து நான் ஒரு ஹோட்டல்ல வந்து டின்னர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அந்த டைம்ல வந்து அந்த டின்னர் எல்லாம் முடிய அந்த பேமெண்ட் செய்யக்குள்ள எந்த பர்ஸுக்குள்ள இருந்து எந்த இன்கம்ல இருந்து நான் எடுத்து அந்த பேமெண்ட்டை செய்யறது வந்து எனக்கு உண்மைக்குமே அந்த இடத்துல வந்து நம்ம படிச்சு கொண்டு நம்மட உழைப்புல இருந்து செய்யறோமே அப்படி என்ற சந்தோஷம் வந்து எனக்கு உண்மைக்குமே என்ன சொல்ற ஒரு அந்த இடத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. அதே போல வந்து எங்களோட ஃபெஸ்டிவல் வந்து அப்ப இந்த ஃபெஸ்டிவல் வந்த டைம்லயும் வந்து நான் என்ன செஞ்சேன், எந்த இன்கம்ல எந்த அபெக்ஸோரா இன்கம்ல நான் சொன்னேன், நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே நான் ட்ரெஸ் எந்த இன்கம்ல எடுத்து தாரேன் அப்படி என்று சொல்லி இந்த வந்த ஃபெஸ்டிவலுக்கு கூட நான் எந்த இன்கம்ல எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன உடுப்பு வேணுமோ அவங்கள கூட்டிட்டு போய் உங்களுக்கு என்ன உடுப்பு வேணுமோ அதை எடுங்க நான் பே பண்ணுவேன் அப்படி என்று சொல்லி நான் வந்து என்ன சொல்ற அதையும் வந்து அவங்களுக்கு செய்திருந்தேன். ஸோ அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ன குறிச்சு இந்த விஷயத்துல நிறைய சந்தோஷப்பட்டாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட அம்மாக்கு வந்து ஒரு நீண்ட கால என்ன சொல்ற கனவு அப்படி என்றுதான் சொல்லலாம், ஒரு பர்னிச்சர் ஒன்று வாங்கணும் அப்படி என்று சொல்லி. சோ நான் அந்த பர்னிச்சரையும் வந்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு புக் பண்ணி இருக்கிறேன். ஐ திங்க் ஒரு 2 வீக்ஸ்ல எனக்கு அந்த பர்னிச்சர் கிடைக்கும் என்று சொல்லி நான் அதையும் உங்களுக்கு கிடைச்ச பிறகு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அது மாதிரியே நான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில செலக்ட் பண்ணினது வந்து மெயினா வந்து எந்த ஸ்டடீஸை வந்து நான் என் பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தக்கூடாது. இப்போ இவ்வளவு காலமும் கிரேட் நர்சரி படிக்கிற காலம் இருந்து கிரேட் 11 வரைக்கும் அவங்க தான் என்ன ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டும் கிளாஸ் ஃபீஸா இருக்கட்டும் எல்லாமே என்ன சொல்ற பேரண்ட்ஸோட. இப்போ நான் இந்த ஏ லெவலில் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நினைச்சேன், இனியாவது நம்மளோட முயற்சியில படிக்கணும், அதாவது யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடா. என்னன்னு சொன்ன ஏ லெவல் எல்லாம் சொல்லக்குள்ள வந்து கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் வந்து உண்மைக்குமே கூடத்தான். அப்ப நான் வந்து எந்த சொந்த முயற்சியில இது செய்யணும்னு சொல்லி நான் கிளாஸ் ஃபீஸை நான் எந்த இன்கம்ல இருந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு என்ன சொல்ற பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணிச்சு. இப்ப நீங்க பார்க்கலாம், இது வந்து அந்த மார்ச் மந்த்துக்கான கிளாஸ் ஃபீஸை வந்து நான் எந்த இன்கம்ல இருந்து பே பண்ணனதுக்கான ப்ரூஃப் தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது. அத மாதிரி நான் வந்து என்ன சொல்றேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வந்து நான் நிறைய விஷயங்கள் நான் உண்மைக்குமே வந்து நான் எதிர்பார்க்கல, நான் இந்த அளவுக்கு இன்கம் எடுப்பேன் அப்படி என்றெல்லாம் நான் உண்மைக்குமே எதிர்பார்க்கல. எனக்கு வந்து என்ன சொல்ற ஒரு கோட் கொடுத்த ஒரு கிஃப்ட் தான் வந்து ருஷானி அக்கா. அவங்களால கிடைத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டில வந்து நான் ரீச் பண்ணின விஷயம் வந்து நிறைய. அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா இந்த ட்ரீம்ஸ்ல தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா எனக்கு இந்த அபெக்ஸோரா என்ன சொல்றேன் இந்த ஜேர்னிக்குள்ள வரக்குள்ள வந்து இவ்வளவு ட்ரீம்ஸ் இருக்கல்ல, எனக்கு இந்த ஒர்க்கை பற்றி என்னன்னே தெரியாது. ஆனா இதுக்குள்ள வந்து நான் இந்த ஒரு லெவலுக்கும் நான் இன்கம் எடுக்கக்குள்ள வந்து எனக்கு என்ன சொல்ற நிறைய நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுக்கொண்டே லைஃப் லாங் நான் நல்லா இருக்கலாம் அப்படி என்று சொல்லி என்ன சொல்றேன் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. சோ அதால நான் என்ற ட்ரீம்களை அதாவது கனவுகளை பெருசா காணுங்க அப்படி என்று சொல்லி அப்துல் கலாம் சார் சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன சொல்றேன் பெரிய பெரிய ட்ரீம்கள் வந்து இந்த அபெக்ஸோரா இன்கம்ல இருந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறேன். சோ அதையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன். என்னன்னு சொன்னா என்ற ஏ லெவல் ஸ்டடீஸ் முடிய என்ற ஹை ஸ்டடீஸை வந்து நான் சர்வ் பண்ணி கொண்டிருக்கிற இன்கம்
அதாவது நான் இப்ப எடுக்கிற இன்கம்ல வந்து நான் உண்மைக்குமே வந்து ஸ்டடிஸை ஃபோக்கஸ் பண்ணி தானே ஜாயின் பண்ணினேன். ஸோ அதால இந்த யூனிவர்சிட்டி ஸ்டடிஸா இருக்கலாம், அதுக்கு பிறகு வாரது ஃபாரின்ல போய் படிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நான் எந்த சொந்த உழைப்புல நான் படிக்கணும் அப்படி என்று சொல்ற ஒரு ட்ரீம் வந்து எனக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த இயர் முடியறதுக்குள்ள எங்களோட தங்கச்சிட பூப்பட்டி செர்மனி ஆல்பம் நான் அவருக்கு கிஃப்டா கொடுக்கணும். அதை நான் நினைச்சிருக்கிறேன். எப்படியும் இந்த இயர் ஒரு நவம்பர்ல நான் அதை என்னால ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இயர் நவம்பருக்குள்ள நான் அதை அவருக்கு கிஃப்டா கொடுப்பேன்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. அடுத்தது வந்து நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு சொன்னா இப்ப இந்த ஒர்க்ல வந்து நாங்க டீமா தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஃபேமிலியா தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த டைம்ல வந்து நான் எங்களோட வீட்டுல எங்களோட பேரண்ட்ஸுக்கு சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னா, எந்த மந்த்லி இன்கம் சரியா, எந்த மந்த்லி இன்கம் எப்ப 5 லட்சம் ஆகுதோ அன்றைக்கு எங்களோட அப்பா வேலைக்கு போகக்கூடாது, எங்களோட அப்பா வேலையை விட்டு நிக்கணும் அன்றைக்கு, அப்படி என்று சொல்லி நான் ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறேன். என்னன்னு சொன்னா, இவ்வளவு காலமும் என்ன சொல்ற எங்களை சின்னல இருந்து எல்லா வேலையும் செய்து தந்தவங்க. அப்ப என்னண்டா இப்ப நாங்க ஃபேமிலியா ஒர்க் பண்றதால எனக்கு அவங்களும் என்னோட கூட சப்போர்ட்டா இருக்காங்க. எல்லா என்ன சொல்ற எனக்கு என்ன சொல்ற இந்த வலது கை இடது கை வந்து அந்த பேரண்ட்ஸ் தான். சோ நான் சொல்லியிருந்தேன் அந்த டைம்ல, அப்பா நீங்க 2 மந்த்லி இன்கம் 5 லட்சம் ஆகனா நீங்க வேலைக்கு போக தேவையில்ல. நான் குடும்பத்துல மூத்த பிள்ளை, நான் ஃபேமிலிய மேனேஜ் பண்ணுவேன், 2 இன்கம் வச்சு நான் மேனேஜ் பண்ணி கொண்டு போவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நான் எங்களோட ஃபேமிலிக்கு சொல்லி இருக்கிறேன். சோ இந்த இடத்துல அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணிச்சு. அதால நான் அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, எனக்கு இருக்கிற ஒரு ட்ரீம் வந்து எந்த உழைப்புல நான் ஜுவல்ஸ் செய்யணும் சரியா, எனக்கான ஜுவல்ஸ் வந்து நான் எந்த இன்கம்ல இருந்தே நான் வாங்கி கொள்ளணும் அப்படி என்று சொல்ற ஒரு கனவு வந்து எனக்கு இருக்குது. சோ நான் இதையும் நிச்சயம் ரீச் பண்ணி கொள்ளுவேன். அடுத்தது வந்து பாத்தீங்க என்று சொன்னா, எந்த லைஃப்ல ரோல் மாடலா இருக்கிறது வந்து ருஷானி அக்கா தான். அவங்க வந்து இந்த ஒர்க்குள்ள வரக்குள்ள அவங்களுக்கு இருந்த ட்ரீம் என்னன்னு சொன்னா, அவங்க ஃபேமிலிய ஃபாரின் டூர் கூட்டிட்டு போகணும். ஃபேமிலியா நாங்க ஒரு ஃபாரின் டூர் போகணும்ன்றது வந்து ருஷானி அக்காட ஒரு ட்ரீமாக இருந்தது. சோ அவண்ட ரோல் மாடலா இருக்கிறதால நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள வந்த பிறகு எனக்கும் அப்படி ஒரு ட்ரீம் இருந்தது. சோ நான் எவ்வளவு குயிக்கா எந்த ஃபேமிலியோட ஒரு ஃபாரின் டூர் போய் வரையலுமோ அவ்வளவு குயிக்கா நான் ஒரு ஃபாரின் டூர் போய் வருவேன். அடுத்து வந்து நீங்க இந்த இதுல ஸ்கிரீன்ல பாக்குறது நான் வந்து அந்த ட்ரீம் ஹோம். இந்த போட்டோவை கூட நான் இந்த ரூமுக்குள்ள பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் ஒரு முடிவெடுத்திருக்கிறேன் என்னன்னு சொன்னா, இந்த அபெக்ஸரா ஜேர்னில ஜாயின் பண்ணின பிறகுதான் நான் எடுத்த முடிவு. இதே டிசைன்ல இதே கலர்ல இதே மாதிரி நான் ஒரு வீடு ஒன்று கட்டணும். அதாவது இந்த அபெக்ஸரா இன்கம்ல இருந்து நான் உழைச்ச ஒரு வீடு ஒன்று கட்டணும், சரியா இதே மாதிரியே கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ரூமுக்குள்ள வந்து இதை வந்து பெருசா நான் போஸ்ட் பண்ணி கூட வச்சிருக்கிறேன். அதே டைம்ல நான் ஒரு கார் வாங்கணும் அப்படி என்ற ஒரு ட்ரீமும் வந்து எனக்கு இருக்குது. அடுத்தது வந்து இந்த ஹையர் ஸ்டடீஸ் நான் ஃபாரின் போய் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கால படிக்கிறதா இருந்தாலும் சரி, எந்த இன்கம்ல எந்த அபெக்ஸரா இன்கம்ல நான் சர்வ் பண்ணி வச்சிருந்த எந்த இன்கம்ல படிக்கணும். அதாவது எனக்கு என்னன்னு சொன்னா, ரெண்டு சொந்த கால்ல நான் நிக்கணும், இன்னொருத்தவங்கள நான் நாடி இருக்கப்படா, யாருலையும் நான் தங்கி வாழக்கூடா. என்னால முடியும், எல்லாம் நம்மட நம்பிக்கை தான் சரியா. இப்ப நமக்கு தன்னம்பிக்கை அப்படி ஒன்று இருந்தா அது நம்மளால ரீச் பண்ணிக்கொள்ள முடியும். நம்மட மனம் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். சோ நான் வந்து என்ன நினைச்சிருக்கிறேன்னு சொன்னா, யாருலையும் நம்ம தங்கி வாழக்கூடாது, நம்மட சொந்த கால்ல நிக்கணும், யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி என்ற ஒரு ட்ரீம் வந்து எனக்கு இருக்குது. சோ நான் இந்த ஹையர் ஸ்டடீஸ் என்னெல்லாம் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேனோ அது எல்லாத்தையும் நான் இந்த அபெக்ஸர் இன்கம்ல இருந்து படிப்பேன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது வந்து நான் லாஸ்டா உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புறது வந்து என்னன்னு சொன்னா, எங்களோட ஃபேமிலியோட ட்ரீம் தான் இது. ஆனாலும் இந்த இடத்துல வந்து அதை நான் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டி இருக்கிறதால நான் இதை உங்களோட ஷேர் பண்றேன். எங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து சரி, எங்களோட ஃபேமிலியில எல்லாருமே அபெக்ஸரால ஒர்க் பண்றதால நாங்க ஃபேமிலியா ஒரு சில்ட்ரன் ஹோம் ரன் பண்ணணும். என்னன்னு சொன்னா, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் சரியா, 2 வயசுல இருக்கட்டும், என்னை விட சின்ன ஆக்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து நிறைய குட்டி குட்டி பிள்ளைகள் படிக்கிறதுக்கு கஷ்டம், அவங்களுக்கு வந்து என்ன சொல்ற ஃபேமிலி சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு அமையல, நிறைய பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா இல்ல,
அப்ப அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, சாப்பிடுறதுக்கு அவங்களுக்கு வசதி இருக்காது. நிறைய ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கூட இந்த ரோட்டு வழியா நின்று அந்த என்ன சொல்ற ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், என்ன சாரி சாமான்கள் விற்பாங்க, அடுத்தது இந்த குட்டி குட்டி வேலைகளுக்கு போய் வருவாங்க. அப்ப அந்த என்ன சொல்றேன்னா எங்களோட நாட்டோட எதிர்காலமே அந்த பிள்ளைகள் தான். இப்ப வளர்ந்து வர அந்த சமுதாயத்தை நான் உயர்த்தி விடணும். இந்த கஷ்டப்பட்டு படிக்க இல்லாம ஸ்கூலுக்கு போக கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து நான் அந்த இன்கம்ல இருந்து நான் அவங்கள ஃபேமிலியா உயர்த்தி விடணும் அப்படி என்ற ஒரு ட்ரீம் இருக்கு. அதுக்காக வேண்டியே நாங்க வந்து ஃபேமிலியா ஒரு சில்ட்ரன் ஹோம கட்டி அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் எடுத்து நாங்க எங்களோட சொந்த உழைப்புல இருந்து நாங்க இந்த பிள்ளைகளை வந்து வழி நடத்தி உயர்த்தி விடணும். இப்ப எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதால நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன். ஆனா இதை போல என்னை போல நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்குது. நிறைய பிள்ளைகள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்குதுகள். அப்ப நிறைய பேருக்கு வந்து சாப்பிடுறதுக்கு கஷ்டம், உடுக்குறதுக்கு கஷ்டம், படிக்கிறதுக்கு கஷ்டம். அப்படி யாருமே இருக்கப்பட, ஏன்னா அந்த நாட்டோட எதிர்காலமே அந்த வளர்ந்து வர பிள்ளைகள் தானே. சோ அவங்கள நான் உயர்த்தி விடணும்ன்றதுக்காக வேண்டியே நான் ஒரு சில்ட்ரன் ஹோம் ஒன்று நடத்தணும் அப்படி என்ற ஒரு இதுல இருக்கிறேன். சோ நான் குயிக்கா இத செய்வேன். சரியா, இந்த இன்கம்ல இருந்தும் எங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட்டோடய நான் குயிக்கா இத வந்து ரீச் பண்ணுவேன். அடுத்தது வந்து இதோட நான் அந்த டெஸ்டிமோனிய எண்ட் பண்ணிக்கொள்றேன். எங்களோட டீமுக்கும் வந்து இந்த டைம்ல நான் என்ன சொல்றேன், தேங்க் பண்ணிக்கொள்றேன். ஏன்னு சொன்னா எந்த தனி முயற்சியால மட்டும் நான் இந்த அளவுக்கு முன்னுக்கு வரல. எங்களோட டீம் மெம்பர்ஸோட சப்போர்ட் அண்ட் எங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட், முக்கியமா ருஷானி அக்காட சப்போர்ட் கூட இருந்ததால தான் வந்து இந்த அளவுக்கு என்னால முன்னுக்கு வர முடிஞ்சுது. சோ அபேக்ஸோரா ஜேர்னிய ஸ்டார்ட் பண்ணிருக்கிற எல்லாரும் வந்து விடாமுயற்சியோட நீங்க பயணிச்சாலே என்னை விட பெரிதான உயர்வை வந்து நீங்க காணலாம்ன்றத நான் இந்த இடத்துல உங்களுக்கு உறுதியா சொல்லிக்கொண்டு இதோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்க முடிச்சு கொள்றேன். இவ்வளவு நேரமும் பொறுமையா கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ஷிகாரா, தேங்க்யூ ஸோ மச். உண்மைக்குமே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றது, எனக்கு இந்த பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தினவா இருந்துச்சு. தேங்க்யூ. உண்மையிலே ஷிகாரா அப்படி சொல்லணும்னு சொன்னா, நான் கூட ஆரம்பத்துல யோசிக்கல. என்னோட கேட்பாங்க அந்த எங்களோட மெடிடேஷன் கிளாஸ் முடிஞ்சு போனதுக்கு பிறகு இருந்து என்னோட கால் எடுத்து கேட்டுருப்பாங்க. நானும் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். நான் என்ன யோசிச்சிட்டேன்டா, இவ படிக்கிற பிள்ளையா இருக்காங்களே, செய்வாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லி எந்த மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. ஆனா அவங்க அக்கா நான் அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நேர்ல, அதுவும் நான் கால்ல எக்ஸ்பிளைன் பண்ணட்டா, இல்ல இல்ல நான் நேர்ல வந்து உங்கள்ட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ அவ வந்து வாழச்சனை பர்டிகுலரா அவங்க வாழச்சனை அங்க இருந்து ஆஹ் பர்டிகுலர் அவ கிளாஸுக்கு வர, அப்ப அந்த வந்த இடத்துல நேர்ல வந்து ஒரு தடவை ஃபுல்லா எல்லாமே கிளியரா விளங்கி எடுத்துட்டு அப்பவே நான் புரிஞ்சு கொண்டேன் ஒரு விஷயத்துக்காக. இப்ப மெட்ட மெட்ட பிள்ளைகள் நாங்க கால் எடுத்து கதைச்சாலே டைம் தர மாட்டாங்க, விளங்குதா? சோ அவ நேர்ல வந்து இந்த விஷயத்துக்காக கேக்குறான்னு சொல்லும்போது கண்டிப்பா அவக்குள்ள இருந்த அந்த ஆர்வத்தை நான் பார்த்தேன். சோ அதுக்கு பிறகு உண்மையிலேயே அவங்களோட அம்மாவா இருக்கலாம், அங்கிருந்து என்னது பைக்ல ஏத்திட்டு ஒவ்வொரு சாட்டர்டேயா இருக்கலாம், பைக்ல ஏத்திட்டு வருவாங்க, கிளாஸ் அந்த மாதிரி கூட்டிட்டு வருவாங்க, ஆஃப்லைன் செஷன் செய்யறதுக்கு வருவாங்க. மற்றது வந்து அக்கரைப்பத்து ஃபர்ஸ்ட் அவங்களோட ஆஃப்லைன் மீட்டிங் வந்து அக்கரைப்பத்து, அது நான் போய் செய்து கொடுத்தேன். அப்ப கூட அவங்களும் அவங்களோட தங்கச்சும் அங்கிருந்து அங்க அவ்வளவு தூரம் வந்திருந்தாங்க. சோ உண்மையா அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே எனக்கு பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஃபேமிலியா அவங்க ஒர்க் பண்றாங்க. உண்மைக்குமே அது நான் அப்பவே யோசிச்சேன், இவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி ஷேர் ஆக்கிருக்கு, கண்டிப்பா அவங்க நல்ல இடத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு சக்சஸுமே வந்துட்டு குயிக்கா வந்துட்டே இருக்காங்க. இன்னுமே அவ சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களுமே அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து அவங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நானும் விஷ் பண்ணிக்கொள்றேன். விஷ் ஆல் த பெஸ்ட் ஷெஹாரா. உண்மையிலே ஸ்டடீஸையும் வந்து அதே சமயம் பிசினஸையுமே வந்து அவ சரியான முறையில பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க. சூப்பர். ஓகே ஷெஹாரா, தேங்க்யூ சோ மச். மற்றது வந்து ரிஷானா. ரிஷானா இருக்கிறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா ஒருக்கா? ரிஷானா. ஓகே. ஓகே. ரிஷானாவுமே வந்து எங்க டீம்ல ஒரு மில்லியனர் கிளப் மெம்பர். சோ அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ரிஷானா ஸ்டார்ட் பண்ணுங்க.
அஸ்ஸலாமு ஹாய் எல்லாருக்கும். என் நேம் வந்து விஷானா ஃப்ரம் பொட்டுவில். நான் இப்ப இருக்கிறது அன்றாபுரம். நான் மாரி பண்ணியிருக்கிறது வந்து அன்றாபுரத்துல. நான் உண்மையாவே கவரேஜ் இஷ்யூ ஆன ஒரு ஏரியாவுல இருந்துட்டு இந்த எபெக்ஸ் ஒரு 2 மந்த்தா தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். நிச்சயமே கஷ்டம். கவரேஜ்ங்கிறது எப்படி என்று சொன்னா, ஒரு கால் வந்தா கூட ஆன்சர் பண்ணி பேசல. அது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்படி ஒரு ஏரியாவுல இருந்து இப்ப 2 மந்த் எனக்கு அந்த பிசினஸ்ங்கிறது இந்த கவரேஜ்ல எப்ப பாரு கவரேஜ் இல்ல இப்படி ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டு தான் பிசினஸ் ரன் பண்ணிட்டு வரேன். இந்த டைம்ல இந்த இன்கமும் கூட்டிட்டு போகுது. உண்மையா சொல்ல போனா நான் இப்ப இந்த 2 மந்த்ல தான் என்னோட பிசினஸ என்ன சொல்றேன் ஹார்ட் ஒர்க் பண்றேன். அதாவது என்ன சொல்றேன்டா கவரேஜ் தேடி ஏரியா விட்டு வேற ஏரியாவுக்கு வருவேன். இப்போ கூட மீட்டிங் செய்யறதுக்காக ஒரு 5 கிலோமீட்டர் தூரமா வந்து கவரேஜ் இருக்கிற ஏரியா வந்து அதெல்லாம் செட்டில் ஆகிட்டான். இந்த பிசினஸ்ல நம்ம இப்படி அச்சீவ் பண்ணணும், இன்னும் அச்சீவ் பண்ணணும், நிறைய பேர் கொண்டு போகணும்ன்றதுக்காக இப்படி கூட இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்கும் உண்மையா இந்த ஜனவரியில இருந்து கூடினது. அதோட இப்ப இந்த 2 மந்த்ல எனக்கு நிறைய ஃபீல் பண்ண வேண்டியது ஆச்சு. என்னன்னு சொன்னா நான் ஊர்ல இப்படி கவரேஜ் அந்த இஷ்யூவே இல்லை. எங்களோட வீட்டுல அந்த மாதிரி அந்த சீன் ஒன்று இல்லை. எங்க எப்படி இருந்தாலுமே ஜூம் ஜாயின் ஆகுறதோ அல்லது நான் செய்யறதா இருந்தாலுமே சிம்பிளா செஞ்சுட்டு போயிடுவேன். ஆனா இங்க அப்படி கஷ்டம். எப்ப பாரு நார்மல் கால் இல்லைன்னா கான்ஃபரன்ஸ் கால் செய்யறதாலும் கவரேஜ் இல்லை. அதுக்கு கான்ஃபரன்ஸ் கால் நான் டைம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கண்டே வெளியே ஆள் வந்துதான் நான் கவரேஜ் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தான் கான்ஃபரன்ஸ் கால் கூட டீமுக்கு செஞ்சுட்டு வரேன். எந்த டீம் மெம்பர்ஸ் கூட பெருசா தெரியாது. பட் நான் இன்றைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுன்ற டைம்ல சொல்லணும்ன்றதுக்காக சொல்றேன். இப்படி கூட இந்த ஜேர்னி போயிட்டு இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். அடுத்த விஷயத்துக்குள்ள வரேன். இப்ப இந்த மந்த் தான் நான் மில்லியனர் கிளப் மெம்பரா, அதாவது 3 lakh டோட்டல் இன்கம் 3 lakh அச்சீவ் பண்ணினேன் லாஸ்ட் வீக். அதோட என் டார்கெட் வந்து இந்த டார்கெட் பிப்ரவரி ரெகக்னேஷன் டைம்ல இருந்தது. நான் ஏப்ரலுக்குள்ள மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகணும் என்றது என் டார்கெட்டா இருந்தது. அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஏப்ரலோடய நான் மில்லியனர் கிளப் மெம்பரா வந்தது மிச்சம் சந்தோஷமான விஷயம். அதோட இந்த டைம் வந்து நான் ரொசானி சிஸ்டருக்கு தான் மிச்சம் தேங்க் பண்ணணும். இந்த அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை. அவங்களுக்கு எந்த அளவுக்கு நன்றி சொன்னாலும் போதாது. அப்படிதான் சொல்லலும். ரொசானி சிஸ்டர் வழிகாட்டல் மற்றது அவங்களோட எல்லாமே சொல்ல போனா இந்த லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணினவங்க ரொசானி சிஸ்டர். பின்னுக்கு அந்த விஷயங்கள் வரும்போது நான் சொல்றேன். ஓகேவா? எப்படி நான் இந்த எபெக்ஸோராவை அறிமுகப்படுத்தினது, அறிமுகம்ங்கிறத விட எபெக்ஸோராக்கு முன்னாடி எனக்கு ரொசானி சிஸ்டரை கண்டெக்ட் இருந்தது. இப்ப நான் அவங்கள்ட்ட மைண்ட் கோச்சிங் எடுத்திருந்தேன் பிப்ரவரி பேட்சோட நான் அவங்கள்ட்ட மைண்ட் கோச்சிங் எடுத்திருந்தேன். அதுக்கு பிறகு இருந்து அது சம்பந்தமா டவுட்ஸ் கேட்கறது அப்படி சில விஷயங்களை அவங்கள கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எப்பயுமே அவங்களோட ஸ்டேட்டஸ் மிஸ் பண்றது இல்ல, பாத்துட்டு இருப்பேன். அப்ப அந்த டைம் தான் அவங்க வந்து எபெக்ஸோரா பத்தி போட்டிருந்தாங்க. எப்படி போட்டிருந்தாங்கடா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது, மோர் டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொன்னா கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இவங்க நம்மளோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணினவங்க. சோ இவங்க செஞ்சா நல்லா தான் இருக்கும். இவங்க சொன்னாங்கண்டா அது நம்பலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. ரொசானி சிஸ்டர் அந்த அளவுக்கு எங்களோட மைண்ட் கோச்சிங் செஞ்சவங்களுக்கு தெரியும். எல்லாரோட மைண்ட்லயும் வந்து அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் தான் ரொசானி சிஸ்டர். சோ இவங்க செஞ்சாங்கன்னா அது நம்மளும் அழகா நம்பி இறங்கி செய்யலும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன் உடனே என்ன பிசினஸ் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க எபெக்ஸோரா நானும் செய்யறேன் அப்படின்னு. ஓகே, அவங்க செய்யறாங்க தானே, நம்ம அதை பத்தி இனி யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம என்ன இடத்த நீ நம்ம ஜாயின் ஆகி பார்ப்போம். உடனே டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். அன்றைக்கு நான் கேட்டாண்டு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் இருக்குது. எனக்கு தெரியாது அந்த டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் உண்டு. பட் அவங்க ஒரு லிங்க் ஒன்று அனுப்பி சொன்னாங்க, இதுல நீங்க ஜாயின் ஆகி பாருங்கன்னு சொல்லி. அன்றைக்கு மார்னிங் தான் நான் கேட்கறேன். அன்றைக்கு நைட் மீட்டிங் இருக்குது. ஸோ மீட்டிங் ஜாயின் ஆனேன். அப்ப அதுல பிசினஸ் பத்தி ஃபுல்லாவே சொல்றாங்க. ஸோ அந்த பிறகு ஓகே அப்படி நெக்ஸ்ட் மீட்டிங் எல்லாமே ஜாயின் ஆகி ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டு எப்படி லேர்ன் பண்ணி ஒரு 2 வீக்ஸுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் கம்ப்ளீட் பண்ணேன். அந்த டைம் எப்படின்னு சொன்னா ப்ராடக்ட்டை பத்தின நாலேஜ் அப்படி இல்லை. எப்பயுமே ரொசானி சிஸ்டர் போஸ்ட் செய்யறது, மற்ற தேடி தேடி படிக்கிறது, மற்றது ஹீரோன சார்ட மீட்டிங் நடக்கும், அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி செய்வாங்க. அப்படித்தான் மீட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிற டைம். அப்ப உண்மையாவே இப்ப ஜாயின் ஆகுறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் இருக்கு. லீடர்ஸ்ல கைடன்ஸ்ல இருந்து ஃபீட்பேக்ஸ்ல இருந்து எல்லாமே இப்ப இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மாதிரி அந்த டைம் இருக்கல. அந்த டைம் ஸ்டார்டிங் புதுசு ரொசானி சிஸ்டர் தானே செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க. இந்த அளவுக்கு லீடர்ஸ் உருவாகல அந்த டைம். மற்றது அவங்களும் பிசினஸுக்கு புதுசு. ஸோ அவங்களே தான் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பிசினஸை உருவாக்கின டைம் இது.
சோ அந்த டைம்ல தான் நானும் ஜாயின் ஆயிருந்தேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டர்ங்கிறது கலெக்ட் எப்படி இப்ப நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்கு. அந்த டைம் அப்படி இல்லை தானே. அப்ப சிங்கள ஃபீட்பேக்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதுல வச்சுதான் நான் ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்றது. அதுக்குள்ளேயே நான் 2 வீக்ஸ்க்குள்ள இந்த 250 பாயிண்ட்ஸ்க்கான ஆர்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருந்தேன். எப்படி என்று சொன்னா ஃபுல்லாவே இப்ப கெட்லாக வச்சுதான் ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணது. இப்ப என்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்படி எல்லாம் இருக்குது. மற்ற கொஞ்சம் சிங்கள ஃபீட்பேக் அவ்வளோ ஆண்டு கூட இல்ல. கொஞ்சம் தான் சிங்கள ஃபீட்பேக்ஸ் கூட இருந்தது. அப்ப அதை வச்சு நான் ஃபேமிலிட்ட எல்லாம் பேசி மிச்சமே ஃபேமிலி ஆர்டர்ஸ், அதாவது சில ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சைட்ல கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்தது. மற்றது வந்து பர்சனல் யூஸுக்கு. இப்படிதான் இந்த 250 2 வீக்ஸுக்குள்ள வந்து நான் கம்ப்ளீட் பண்ணினேன். அப்ப கம்ப்ளீட் பண்ண கையோடய அடுத்தது ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படியுமே இன்கம் தானே. இல்ல நான் ஃபுல்லா 1 வீக்ல இந்த இதுதான் எபெக்ஸ் வராங்கிறத நான் ஃபுல்லாவே லேர்ன் பண்ணிக்கொண்டேன். எல்லா மீட்டிங்கும் மிஸ் பண்ணாம ஜாயின் ஆகி டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி ஃபுல்லாவே லேர்ன் பண்ணிக்கொண்டேன். லேர்ன் பண்ணிட்டு அடுத்த பிசினஸ்ல இப்ப இன்கம் எடுக்கிறது தான் டார்கெட். ஸோ அதை எப்படியோ ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ மெம்பர்ஸ் எடுக்கிற எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு ரோசானி சிஸ்டர் சொல்லி தந்த ஒரே ஒரு விஷயம் நல்லா என்ன இருக்குது. நீங்க உங்களோட நேம் லிஸ்ட்ல ட்ரை பண்ணுங்க, உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, இப்படித்தான் சொல்லி தந்தாங்க. அப்ப நான் நேம் லிஸ்டா என்னடா நேம் லிஸ்ட். அப்ப அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறது, நேம் லிஸ்ட் என்ன ஒரு நாள் கேட்கறேன். அப்ப சொன்னா இப்படித்தான்னு சொல்லி அப்போ ஓகே எல்லாரோடையுமே பேசி பாக்குறது. ஏபெக்ஸ் வர இதுதான் இப்படி இப்படி பிசினஸ். அப்ப ரோசானி சிஸ்டர் அந்த நான் 250 கம்ப்ளீட் பண்றேன். கம்ப்ளீட் பண்ணி பண்ற அந்த வீக்கே தான் அவங்களும் இன்கம் எடுத்துட்டாங்க. இப்ப எனக்கு இன்கம் எடுத்துட்டாங்களே லீடர். அப்ப அவ்வளவு ஒரு சந்தோஷம். லீடர் இன்கம் எடுத்துட்டாங்க. அப்ப நம்மளுமே அடுத்தது இன்கம் ஃபோக்கஸ் பண்ணிடலாம் ஒரு சந்தோஷம். அப்ப லீடர் இன்கம் மூலமா ஷேர் பண்ணி இப்படி இன்கம் எடுத்துட்டாங்க, இப்படி அச்சீவ் பண்ணலாம்ங்கிற விஷயத்த அதுல நான் ஷேர் பண்ண தொடங்கினேன். ஷேர் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கே எடுத்த மெம்பர்ஸ் வந்து அவ்வளவு ஒர்க் பண்ணல. என்னன்னு சொன்னா இப்போ ஒருத்தர் ஒரு ரீசன் சொல்லுவாங்களே, நெகட்டிவா பேசுவாங்க. இது புதுசு எப்படி இருக்குமோ, ப்ராடக்ட் எப்படியோ, பிசினஸ் எப்படியோ, ஹராம் ஹலால். அப்ப அந்த டைம் நிறைய கேள்விகள் வரும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்றேன், அவங்க ஓடர்ஸ் தருவாங்கன்ற நம்பிக்கையில அந்த டைம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் உடனே ரிஷானா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் நினைக்கிறேன் கவரேஜ் இஷ்யூன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாப்போம். ரிஷானா, விளங்குதா? இருக்கிறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ண. ஓகே. அவங்களுக்கு திரும்பவும் கவரேஜ் ப்ராப்ளமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பாப்போம், கொஞ்சம் இருங்க. ரிஷானா ஓகேவா? ஓகே. ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? ஓகே ரிஷானா.
கவரேஜ் இஷ்யூ கட் ஆயிட்டது. சாரி. ஓகே. அந்த மாதிரி மிச்சம் கஷ்டப்பட்டு ஓடர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்த டைம் அது. ஸோ இப்படியே மெம்பர்ஸுக்கு ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ண மெம்பர்ஸ் யாருமே பிஸ்னஸை கண்டினியூ பண்ணல. எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த டைம் நான் சொல்றேன் ருசான் சிஸ்டர்கிட்ட, எல்லாருமே ஜாயின் பண்ணினாங்க, எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன செய்யறேன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு 4 பேர் விட்டுட்டு போனா பதிலுக்கு 40 பேர் வந்து ஜாயின் ஆவாங்க, அதை பத்தி யோசிக்காதீங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க, இதுதான் சொல்லுவாங்க எப்பயுமே. ஓகே, நானும் அதே தான் செய்யறது. ஒருத்தர் விட்டுட்டு போனா பதிலுக்கு இன்னும் 2 பேர் வருவாங்க, இதுதான் என் மைண்ட் செட்ல இருக்கிறது. இப்ப ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்டுக்கு ரிஜெக்ஷன், அதை தான் பார்த்துட்டே இருந்தேன். மெம்பர்ஸ் எடுக்கிறதுக்கு மிச்சம் கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்ப கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் என் ஃபர்ஸ்ட் இன்கம் வந்துட்டு சரியா நான் ஜாயின் ஆகி 3வது மாசம் என் ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து கிடைச்சது. எப்படின்னா என் பர்த்டேக்கு முதல் நாள். என் பர்த்டேக்கு முதல் நாள் என் இன்கம் வந்தது ருசானி சிஸ்டர் கிஃப்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீல். அடுத்தது எபெக்ஸ் வரவால ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். என் பர்த்டேக்கு முதல் நாள் என் ஃபர்ஸ்ட் இன்கம் வந்துட்டுது. ஸோ அது ஒரு சந்தோஷம். எப்படின்னா அடுத்தடுத்த இன்கமும் என் ஒரு ஸ்பெஷலுக்கும் வரும் என்ற ஒரு நம்பிக்கைன்னு சொன்னா அந்த டைம் தான் இந்த என்கேஜ்மெண்ட்டும் அரேஞ்ச் ஆயிட்டு இருந்தது என் பர்த்டே டைம்ல நடக்கிற மாதிரி. ஸோ அது அப்படியே நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா உண்மையா பிஸியான ஒரு காலம் தான் அது. ஆனாலுமே நான் பிஸ்னஸை வந்து விட்டு கொடுக்கறது இல்லை. எங்க போனாலும் பிஸ்னஸ்க்கு ஒரு டைம் எடுத்துக்கொள்ளுவேன். ஃபுல் டே பிஸி இருந்தாலும் நைட்ல சரி டைம் எடுத்துக்கொள்வேன். இந்த மாதிரி பிஸ்னஸை டெய்லி ஒரு நாள் கூட ஃபுல்லா பிஸ்னஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்க மாட்டேன். குறைஞ்சது ஒரு 1 hour சரி பிஸ்னஸ்க்கு ஒரு நாளைக்கு டைம் கொடுத்தே ஆவன், அவ்வளவு பிஸியான டைம்லயும் கூட. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்டும் என் பர்த்டேல இருந்து அடுத்த வீக் வந்து என் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. என் என்கேஜ்மெண்ட்டுக்கு அடுத்தது செப்டம்பர் என் வெட்டிங் நடந்தது. ஸோ இப்படி பிஸியான ஷெடியூல்லே அந்த டைம் போயிட்டு இருந்தது. ஸோ என் ஃபர்ஸ்ட் இன்கமோடைய நான் எபெக்ஸோராவை தொடர்ந்து செய்யலாம் என்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் வந்துட்டுது. ஸோ மெம்பர்ஸ் எடுக்கிறத நான் ஒரு நாளும் விட்டதில்லை. எப்படின்னு சொன்னா நான் இப்படி டார்கெட் பண்ணி செய்வேன். எப்படின்னா ஒரு 1 வீக், இந்த 1 வீக்ல குறைஞ்சது நம்ம 50 பேரோட சரி பேசணும், இந்த பிஸ்னஸை 50 பேரோட சரி ப்ரொமோட் பண்ணணும், 50 பேருக்கு சரி கொண்டு போகணும். இப்படி நான் டார்கெட் பண்ணி அதை ஒவ்வொரு நாளுமே செஞ்சு அந்த வீக் லாஸ்ட்ல போயிட்டு பார்ப்பேன் இத்தனை பேரோட பேசிக்கிறோம். ஓகே, நம்ம 50 பேரோட பேசப்படலை, 40 பேரோட தான் பேசிக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு பேலன்ஸை கொண்டுட்டு போகணும். இப்படி மெம்பர்ஸோட பேசுவேன். நீங்க யோசிக்கலாம், நான் அந்த அளவுக்கு மெம்பர்ஸோட பேசிக்கிறேன், அந்த வளர்ச்சி வந்து லேட்டுன்னு நீங்க யோசிக்கலாம். நான் இப்பதான் மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகிக்கிறேன், ஆனா நான் அந்த அளவுக்கு மெம்பர்ஸோட பேசிருக்கிறேன். காரணம் என்னன்னா எனக்கு நடந்தது ரிஜெக்ஷன். நான் பேசுவேன், எல்லாம் ஓகேன்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாம் தந்து வந்து கைடன்ஸ் கூட எடுப்பாங்க. எடுத்துட்டு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட சோம்பேறித்தனமோ என்னவோ அல்லது அவங்க பிசினஸ் விலையும் கொள்ளாம பண்ற வேலையோ, அவங்க சொல்லுவாங்க இப்படி எல்லாம் செய்ய இயலாது, இப்படி ஓடர்ஸ் கலெக்ட் பண்றது கஷ்டம், வேற ஏதாவது ஒர்க் இருந்தா சொல்லுங்க, அதாவது அவங்களுக்கு ஈஸியா செய்யற மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நான் சொல்றவங்க சொல்லிட்டு போவாங்க, எப்பயோ ஒரு நாளைக்கு விலங்கி சரி வந்து ஜாயின் ஆவாங்கன்னுட்டு நான் அவங்கள பத்தி யோசிக்கிறதே இல்லை. நான் மெம்பர்ஸ் எடுக்கிறதுலயே இருப்பேன். இந்த மாதிரி இருந்து நான் பிறகு வந்து இந்த ஜனவரியில டோட்டல் இன்கம் 1 lakhஆ மாறினது. இப்போ பிப்ரவரியில தான் ரெகக்னேஷன், அதாவது 1 lakhக்கு மேல வந்து இந்த இன்கம், அந்த பிக்சர் தான் நான் இதுல போட்டிருக்கிறது. நான் ரெகக்னேஷன் போற டைம் இந்த டோட்டல் இன்கம் வந்து 1,30,000 இருந்தது பிப்ரவரியில. ஸோ இதுக்குள்ளே ஃபுல்லாவே நீங்க யோசிக்கலாம், நான் அவ்வளவு பிஸியா இருந்தேன், வெட்டிங் டைம் என்கேஜ்மெண்ட் சொல்றேன். ஆனா அந்த டைம்லயே நான் பிசினஸ்க்கு இப்படித்தான் டைம் கொடுத்தேன். மெம்பர்ஸோட பேசணும், ஓடர்ஸ் எடுக்கணும், அடுத்த ஷாப் ஆக்டிவ் பண்ணணும். பிஸிங்கிறத நான் யோசிக்கிறதே இல்லை. இந்த மைண்ட்ல பிசினஸ்ங்கிறது எப்படியுமே ஓடிட்டே தான் இருக்கும். இப்படியே ரன் ஆயிட்டு வந்து என் டார்கெட் பிப்ரவரியில இருந்தது. ஏப்ரல் நான் மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகணும் என்ற டார்கெட். ஸோ அந்த டார்கெட்டையுமே நான் அச்சீவ் பண்ணினேன் ஏப்ரல்ல. ஸோ நான் டார்கெட் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க ஏன்னு சொன்னா உண்மையா ருசானி சிஸ்டர் சொல்லி தந்த விஷயம் அதெல்லாமே மைண்ட் கோச்சிங்கா இருக்கட்டும், இந்த பிசினஸ் கோச் எல்லாத்துலயுமே சொல்லித்தர விஷயம். எப்பயுமே குறிப்பிட்ட ஒரு டைமுக்குள்ள குறிப்பிட்டதை நம்ம அச்சீவ் பண்ணணும் என்றதை நம்ம ஒரு டார்கெட்டா வச்சு பிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணினா அதை அடையலாம் என்று எப்பயுமே சொல்லி தருவாங்க. இதுல நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ இதை நான் பிக்ஸ் பண்ணி எப்பயுமே டார்கெட் பண்ணி தான் ஒர்க் பண்றேன். அப்ப பிப்ரவரியில டார்கெட் பண்ணினேன், ஜனவரிக்கு முன்னாடி டார்கெட் பண்ணினேன். பிப்ரவரி நம்ம எப்படி இதுக்கு 1 lakh HOS தான் நம்ம போகப்படணும்
சொல்லி அதுக்கு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி போனேன். அதே மாதிரி ஏப்ரலுக்குள்ள மில்லியனர் கிளப் மெம்பர் ஆகணும்னு டார்கெட் பண்ணினேன். அதுவும் அடைஞ்சேன். இப்படி என் ஒவ்வொரு டார்கெட்டையும் நான் அடைஞ்சிட்டு வரேன். இந்த எபெக்ஸ் ஒரு ஜேர்னில இதுல போஸ்ட்ல எட் பண்ணல. அது என்னன்னு சொன்னா ஒரு விஷயம் நான் மாரி பண்ணிக்கிறது அன்ட்ராப்ரன் சொன்னேன். அதே மாதிரி எங்கட ஊர் ரெண்டுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர். யோசிச்சு பாருங்க, திடீரெண்டு டிராவலிங் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னேன். நான் இங்க இருப்பேன், சம்டைம் ஃபெமிலியா இருக்கும், சோமில்ல இல்லைண்டா ஏதாவது நல்லது கெட்ட 2 விஷயங்களுமா இருந்தாலும் திடீரென டிராவல் பண்ண கஷ்டம், தூரம். திடீரென ஒரு வெஹிக்கிள் அப்படி ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு போனாலுமே இப்போதைக்கு நீங்க நம்மள பாருங்க, பிரைஸ் எல்லாம் ரெண்ட்டுக்கு 1 டேக்கே 10,000 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல வெஹிக்கிள் நம்ம போயிட்டு வரணும் சேஃப்டியா அப்படின்னு யோசிச்சா ஒரு நாளைக்கு ரெண்ட்டுக்கு 10,000 கொடுக்கணும். இதை யோசிச்சு நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா வெஹிக்கிள் ஒன்று கட்டாயம் தேவைன்னு சொல்லி ஹபி என்ன செஞ்சாருண்டா ஒரு வாகனம் வந்து அவர்கிட்ட இருந்த சல்லியை போட்டு மற்றது வந்து ஃபினான்ஸ் போட்டு ஒரு வெஹிக்கிள் வந்து எடுத்தது. ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு நாங்க மந்த்லி வந்து பேமெண்ட் 38,500 ஃபினான்ஸ் கட்டிட்டு இருக்கிறோம். ஸோ நான் ஜனவரியில என்ன செஞ்சேன்னு சொன்னா இவருக்குமே ஹெல்ப்பா இருக்கணும், மற்றது வந்து நானும் அச்சீவ் பண்றேன் என்கிறது என் மைண்ட்ல தொடர்ந்து இருக்குதானே, இதால ஏதாவது தொடர்ச்சியா செய்யற மாதிரி இருக்கணும் என்றது எனக்கு ஜனவரியில மைண்டுக்கு வந்த விஷயம். ஸோ ஜனவரியில இருந்து நான் சொன்னேன் இவர்கிட்ட, இதை வந்து ஃபுல்லாவே நான் பேமெண்ட் நானே பண்ணிக்கொள்றேன், இந்த எபெக்ஸ் ஒரு இன்கம்ல நானே பண்ணிக்கொள்றேன்னு சொல்லி ஜனவரியில இருந்து வெஹிக்கிளுக்குரிய பேமெண்ட் வந்து 38,500 நான் எந்த சல்லியை கொடுத்தே பே பண்ணிட்டு வரேன் சொன்னா அவருக்கும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். மற்ற நானும் என்ன செய்வேன், பிசினஸ்ல இது தொடர்ந்து செய்யற ஒரு விஷயம்ங்கிறதால நானும் என்ன செய்யலாம், இன்னும் ஏர்ன் பண்ணணுங்கிறதுக்கு வரலாம். ஸோ அந்த விஷயத்துல நான் ஜனவரியில இருந்து இப்ப 4 மாசம், ஜனவரி பிப்ரவரி மார்ச் 4 மாசமும் ஃபுல்லாவே இந்த எபெக்ஸ் ஒரு இன்கம்ல தான் என்னோட வெஹிக்கிளுக்குரிய மணியை வந்து கட்டிட்டு வரேன். இதுல எட் பண்ணல, பட் நான் சொல்றேன் இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஸோ அதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய கோல்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ருசானி சிஸ்டர்கிட்டயும் சொல்லணும்ன்ற இந்த விஷயம் தான். என்றால் நான் என் இன்கம்ல இது தவிர நிறைய சின்ன விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் வெட் பண்ணல. பட் நான் சொல்றேன், சின்ன பிள்ளைகளா இருக்கட்டும், யூனிவர்சிட்டி பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் படிப்பு என்ற ஒரு விஷயத்துல வந்தாங்கன்னு சொன்னா என்கிட்ட ஹெல்ப் அல்லது இன்னொருத்தர் மூலமா இவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, இவங்களுக்கு படிப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றது இதுல எட் பண்ணல. பட் நான் சொல்றேன், அது இப்ப எனக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிய வரவோ இப்படி வேற யாரால தெரிய வந்தாலுமே படிப்புங்கிற விஷயத்துல கஷ்டம்ங்கிறத அனுபவிக்க நான் விடல. இது வரைக்கும் இந்த எபெக்ஸ் ஒராவில் இன்கம் எடுத்து நிறைய பிள்ளைகளுக்கு இப்படி ஹெல்ப் கூட பண்ணிட்டு வரேன். இதுல அதெல்லாமே எட் பண்ணல, பட் சொல்றேன். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இந்த கோல், இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்போதைக்கு எல்டோ தான் நாங்க எடுத்துக்கிற வாகனம். அடுத்தது வந்து இந்த டார்கெட் வந்து பிஎம்டபிள்யூ ஒன்று எடுக்கணுங்கிறது எந்த கோல். அதையும் நான் கூடிய சீக்கிரம் அச்சீவ் பண்ணிட்டு அதுல போட்டோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணணும் குரூப்ஸ்ல, அதுல போட்டோ கட்டாயம் ஷேர் பண்ண நான் அச்சீவ் பண்ணுவேன் என்று 100% நம்பிக்கையோட இருக்கிறேன். ஸோ என் இன்கம் அதுக்கேற்ற மாதிரி கூட்டி கொண்டு என் டீம்ல அடுத்த விஷயம் கோல் இருக்கிறது. என் டீம்ல இப்ப நான் என் டீம்ல இருக்கிற எல்லாரோடையுமே க்ளோஸா பழகுவேன். அப்ப க்ளோஸா பழகுற டைம் வந்து அவங்களோட சிச்சுவேஷன் எல்லாமே எனக்கு தெரியும், ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ அதுல நான் படிச்சுக்கொண்டு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா மாரி பண்ணி சிலருக்கு பிள்ளைகளை இருக்குது, அவங்களோட பிள்ளைகளை பாக்குறதுக்கு கூட அவங்களோட இன்கம் போதாது. இப்ப நம்ம நாட்டு நிலைமைகள் மண் மரத்தன் இருக்குது, ஆனா அந்த இன்கம் வந்து போதாது, அப்படி கஷ்டம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ அவங்களையுமே நல்ல ஒரு நிலைமை கொண்டு வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலையுமே சேஞ்ச் பண்ணணும். இப்படி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும். இப்படி டீம்ல இருக்கிற எல்லாரையுமே நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து அவங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற அளவுக்கு கொண்டு வரணும் என்றது என் அடுத்த கோல். இப்படி நிறைய கோல்ஸ் வந்து வச்சிருக்கிறேன். எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணது பிறகு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்ல கட்டாயம் ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த டீம்ல செய்யற சில ஆக்டிவிட்டிஸை எட் பண்ணது. இது என்ன விஷயம்னு சொன்னா ஒரு மந்த் ஸ்டார்ட்ல வந்து நாங்க இத நியூ ஜாயினர்ஸுக்கு சொல்லுவோம், இந்த மந்த்துக்குள்ள 250 கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு ரீலோட் கிஃப்ட் தரதுன்னு சொல்லி. அந்த ரீலோட் கிஃப்ட்ல அச்சீவ் பண்ணு ஒரே மந்த்ல வந்து 3 பேரை அச்சீவ் பண்ணிருந்தாங்க. அவங்களோட பேர் நான் வந்து அவங்களுக்கு கிஃப்ட் வந்து 500 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினேன் அந்த 3
பிக்சர் வந்து நான் பிட் பண்ணிக்கிற விஷயம். அடுத்தது என்னன்னு சொன்னா, இப்ப நான் லேர்ன் பண்றது. இப்ப இவ்வளவு நாள் பிசினஸ் வந்து நான் மிச்சம் லேர்ன் பண்ணிக்கொண்டேன். உண்மையா எனக்கு முன்னாடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னன்னே தெரியாது. அது ஒரு ஜீரோ. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கிற விஷயம் எதுவுமே தெரியாது. இதுல ஜாயின் ஆனதுக்கு பிறகு சுசான சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி. யூடியூப்ல இவர் போட்டிருக்கிறார், அல்லது புக் கொண்டு சொல்லி இந்த புக்ல இவர் இப்படி எல்லாம் சொல்லிக்கிறார் என்று சொல்ற டைம்ல அவங்க மற்ற புக்ஸுக்கான ஒரு குரூப், அதுல அவங்க பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணுவாங்க, நிறைய புக்ஸ் எல்லாம். அப்படி நிறைய புக்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அப்ப நான் என்ன செய்வேன்னா அந்த புக்ஸ்ல எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டு அப்படியே விடுறல நான் செய்வேன்னா முக்கியமான விஷயங்களை அடுத்த இன்னொருத்தர் பார்த்து விளையும் கொள்ளக்கூடிய மாதிரி விஷயங்களை நான் ஷார்ட்டா நோட் பண்ணிக்கொள்வேன். அந்த நோட் பண்ண விஷயங்களை நான் எந்த டீமுக்குமே என்ன செய்யறது, ஷேர் பண்றது. அப்ப அவங்களுக்கும் விளங்கும் லீடர்ங்கிற ஒரு, அதாவது என்ன, இன்னொருத்தர் இந்த எடுத்துக்கொள்ற விஷயம் மட்டும் இல்லை, நம்மளும் லேர்ன் பண்ணணும். நிறைய விஷயங்கள் நம்மளும் லேர்ன் பண்ணணும், அதை அடுத்தவங்களுக்கு கொண்டு போகணும். அந்த விஷயம் அவங்களுக்கும் விளங்கும். அப்ப அவங்களும் என்ன செய்வாங்க, லேர்னிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக நான் என்ன செய்யறேன், இப்படி போட்டோஸ் எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்றேன். இதெல்லாம் நான் ரீட் பண்ண புக், ரீட் பண்ண நோட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்குமே ஷேர் பண்றது. மற்ற இந்த விஷயங்கள் அவங்களுக்கு கான்ஃபரன்ஸ் கால் டைம்ல எல்லாம் ஒரு விஷயங்களா சொல்லி கொடுக்குறது. இந்த மாதிரி அதுல ஒரு பிக்சர் தான் நான் அதுல போட்டிருக்கிறது. நான் ஒரு புக்ல இருந்து லேர்ன் பண்ண ஒரு விஷயம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தினது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா ஆஃப்லைன் மீட்டிங். எபெக்ஸ்வர பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைன்னு சொல்லி ஃபுல்லாவே ஆன்லைன்ல இல்லாம ஆஃப்லைன்ல இறங்கினா நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். இப்ப நிறைய விஷயம் சாதிக்கலாம், நிறைய பேர் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம இன்னும் ட்ரை பண்ணலையன்றது எனக்குள்ள இருந்த விஷயம். அப்ப நாங்க என்ன செஞ்சோம் சொன்னா, எங்களோட டீம்ல 2 கேர்ள்ஸ் சேர்ந்து இது வந்து புத்தளத்துல அரேஞ்ச் பண்ண மீட்டிங் தான். நோம்பு டைம்ல ஒரே நாள் 2 மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நாங்க புத்தளத்துல செஞ்சிருந்தோம். அந்த போட்டோஸ் தான் இது. அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங். நான் போயிட்டு செஞ்சு கொடுத்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் அதுதான். அதுக்கு பிறகு நான் இப்போதைக்கு எப்படி கொண்டுட்டு போறேன்னு சொன்னா, மீட்டிங் என்று பெரிய அளவுக்கு கொண்டு போறல. இப்போ ஒரு ஃபேமிலியோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயோ போனோம்னு சொன்னா நிறைய பேரை மீட் பண்ணுவோம். எப்படியுமே எனக்கு இப்போதைக்கு இங்க இருக்கிற உறவுகள் எல்லாமே புதுசு. எனக்கு எந்த சுச்சுவேஷனை பார்த்தா இங்க இருக்கிற உறவுகள் எல்லாருமே புதுசு. அப்ப நான் அவங்களுக்கு புதுசு. அவங்க எப்பயுமே என்ன பத்தி என்ன செய்வாங்க, கேட்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த கண்டாலே என்னை பத்தி கேட்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டைம்ல நான் இப்படி ஒரு பிசினஸ் செய்யறேனுங்கிற விஷயத்த அவங்களுக்கு சொல்லலாம். இது எனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸா இருந்தது. அப்படி சொல்ற டைம்ல இவங்க இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்படி நான் சொல்லி சொல்லி பழக்கப்படுத்தியாச்சு. இவங்க ஏதும் அவங்களோட ஹெல்த் இஷ்யூ என்றாலே ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ற மாதிரி எனக்கு கால் பண்றது, அல்லது என்ன நேர்ல சந்திக்கிறது, இப்படி ஒரு பிரச்சனை, இதுக்கு என்ன செய்யலாம்ங்கிற அளவுக்கு இப்ப இங்க ஒரு சுச்சுவேஷன் நான் ஏற்படுத்தி வச்சுக்கிறேன். அதால ஓடஸ்ங்கிறது எனக்கு எப்படி வருதுன்னு சொன்னா, நான் ஒரு வீட்டுக்கு போனா அங்க யாரும் புதுசா வந்தா கூட அவங்க சொல்லுவாங்க எனக்கு இந்த விஷயம் காட்டுவாங்க. ஒருவங்க அப்படின்னு சொன்னா கால ரேஷ் மாதிரி வந்து தோலெல்லாம் முறிஞ்சி கருப்பாயி அப்படி இருந்தது. அப்ப அவங்க திடீரென்று காலில் அந்த சொரிச்சல் தன்மை மாதிரி காலை சொரிஞ்சிட்டே இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், உங்களோட காலில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கப்போ காட்டினாங்க இப்படிதான் சொல்லி. அப்ப நான் உடனே கையில போன் இருந்தது தானே, அப்ப கொஞ்சம் ஃபீட்பேக்கை மட்டும் அவங்களுக்கு காட்டிட்டு விட்டுட்டு போவாங்க. அடுத்த நாளே திரும்ப கால் பண்ணி சொல்றாங்க, எனக்கு அது ஒன்று எடுத்தாங்க, நானும் ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இப்ப இந்த ஆஃப்லைன்ன்றது நான் பெரிய அளவுக்கு அரேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை. நான் எங்க போனாலுமே இந்த ஆஃப்லைன் மீட்டிங் மாதிரிதான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நேத்து கூட ஏன்டா முன்னாடி ஷெம்போவை பத்தி சொன்னேன் நான். அப்ப அவங்க நேத்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இன்னொருத்தவங்களுக்கும் தலையில இந்த பொடுகு பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப ஷெம்போவை பத்தி அவங்க சொல்லி 2 ஓடஸ் எடுத்து தந்தாங்க. இன்றைக்கு அந்த ஓடஸ் போட்டேன். அப்படி இப்போ ஓடஸ்ங்கிறது இந்த அளவுக்கு மாறிட்டு வருது. நான் வந்து இவங்களோட பேசுற மற்ற இந்த விஷயங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது, இதனால அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒட்டோவா வந்து வெளியில இந்த ஓடஸ் ஒட்டோவா எனக்கு இப்ப வந்துட்டு இருக்குது. இந்த ஆஃப்லைன் மீட்டிங்ன்றது நான் பெரிய அளவுல செய்ய தேவையில்ல, சந்திக்கிற ஆக்கள்கிட்டே அதை பத்தி பேசுறது மூலமாவே ஆஃப்லைன் செஞ்சுட்டு போறது. ஸோ அதுலயே நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்குது. சரியா, அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இது வந்து என் ரெகக்னேஷன் பிக்சரை எட் பண்ணது. முன்னாடி இதை பத்தி சொல்லிட்டேன். இது வந்து கெலனிய டைமண்ட் குரோன் ஹோட்டல்ல நடந்தது. இதுல உண்மையாவே எல்லாருக்கும் மோட்டிவான விஷயம், எனக்கு மிச்சம் மோட்டிவா இருந்த விஷயம் என்னன்னு சொன்னா, அங்க வந்திருந்த லீடர்ஸ். இப்ப நம்மட ருசானி சிஸ்டர் டீம்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிச்சம் வயசு கூடினாக்கள் அப்படி எல்டர்ஸ்ங்கிற அளவுக்கு யாரும்
ஒர்க் பண்ற மாதிரி இல்ல, எல்லாருமே யங்கா தான் இருக்கிறாங்க. அங்க நான் போயிட்டு பார்த்தேன். அங்க வந்திருந்தாங்க எல்லாருமே ஒரு 50 வயசு 60 வயசு அந்த மாதிரி இருக்கும் சிங்கள லீடர்ஸ். அந்த வயசுல கூட அவங்க அவ்வளவு ஆக்டிவா இந்த எபெக்ஸோராவை அவ்வளவு இன்ட்ரெஸ்டா செஞ்சு இன்கம் எடுக்கிற அளவுக்கு இருக்கிறாங்களே. அவங்களோட என்ன சொல்ற பார்த்தாலே விளங்கும் ஒரு பென்ஷன் ஏஜ்னு சொல்லலாம். அப்படி லீடர்ஸ் நிறைய பேரை பாக்குறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைச்சது. என்னன்னு சொன்னா அவங்க அந்த ஏஜ்ல கூட அந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுத்து இந்த எபெக்ஸோரா ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்து அந்த ரெகக்னேஷன் வர அளவுக்கு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும்ங்கிற விஷயத்த அங்க நான் கற்றுக்கொண்டேன். உண்மையா எபெக்ஸோரா என்ன நம்மட இந்த டீமுக்கும் அந்த டீமும் ஒப்பிட்டு பார்க்கல எனக்கு விளங்கின வித்தியாசம் அது. நம்ம டீம்ல எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல இருக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா மிச்சம் ஏஜ் கூடினவங்க தான் அங்க ஒர்க் பண்றாங்க. இப்ப நம்மளும் என்ன செய்யலாம், நம்மளும் நமக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட இந்த விஷயத்த கொண்டுட்டு போகலாம். நிறைய பேர் வயசு போயிட்டு நீ எதுவும் செய்ய இயலாது, நீ பிசினஸ் செய்ய இயலுமா அப்படி மைண்ட் செட் இல்ல அவங்கள்ட்ட. அவங்க என்ன செய்யறாங்க, நாங்க வயசானாலும் ஏதோ நாங்க எங்களுக்கு ஏழுமான முயற்சி செஞ்சு ஒண்ணு நாங்க இன்கம் எடுக்கிறோம்ங்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க. சோ நம்மளும் இந்த விஷயத்த எல்லாரும் கொண்டு போகலாம். நான் இப்போதைக்கு சந்திக்கிறவங்களுக்கு இப்ப வயசு கூடினவங்களா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இன்கம் தேவைக்கு தானே, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க இப்படி இருக்குது என்று நான் அவங்கள்ட்டயே சொல்றது. சொன்னேன் இப்படி லீடர்ஸ் இருக்கிறாங்களே அந்த பிக்சர் எல்லாம் காட்டி வீடியோஸ்ல எல்லாம் விளங்குது தானே. நிறைய பேர் அங்க எடுத்த வீடியோஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. அதுல கூட இந்த மாதிரி அவங்கள பார்த்தாலே விளங்கும் ஏஜ் கூடினவங்கிற விஷயம். ஸோ அங்க போய் உண்மையாவே நான் இந்த அவங்கள பார்த்து அப்படியே வியந்து போனேன். அந்த அளவுக்கு இருந்தது நிறைய சேஞ்சஸ். ஸோ அதுக்கு பிறகு என்னுடைய எஃபோர்ட்டும் கூடிச்சு. அடுத்து இப்ப அங்க நிறைய இன்கம் ஏர்னஸை பாக்குற டைம் அடுத்து நம்மளும் இந்த மாதிரி இன்கம் ஏர்னஸை உருவாக்கி கொண்டாந்து ரெகக்னேஷனுக்கு நம்ம டீமால கொண்டு வரணும் அப்படிங்கிற டார்கெட் எல்லாம் அங்க இருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணுது. இப்ப இந்த டார்கெட் வந்து அடுத்த ரெகக்னேஷனுக்கு இந்த டீம்ல இருந்து நிறைய இன்கம் ஏர்னஸை கூட்டிட்டு போகணும். இப்ப கூட ரெடி, நிறைய பேர் அந்த அளவுக்கு வந்துட்டாங்க, இன்னுமே வருவாங்க இந்த நம்பிக்கைக்குது. அவங்களுக்கும் சொல்ற விஷயம் அதுதான். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இது நான் மில்லியனர் கிளப் மெம்பரா வந்ததுக்கு எபெக்ஸோரா குயின் ருசானி சிஸ்டர் வந்து எனக்கு விஷ் பண்ணின போஸ்ட் இதுதான். உண்மையாவே இந்த பிசினஸ்ங்கிறத தாண்டி இதுல சில விஷயங்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முன்னாடி எபெக்ஸோராக்கு முன்னாடி, அதாவது ருசானி சிஸ்டர்கிட்ட நான் மைண்ட் கோச்சிங் எடுக்க முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்ததுன்னு சொன்னா உண்மையாவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன லைஃப். இந்த டைம் அது சொல்லி இயலாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆன டைம் அது. இந்த லைஃப்ல நிறைய பிரச்சனை எல்லாம் பார்த்து அந்த மாதிரி இருந்த ஒரு டைம். அதுலதான் நான் ருசானி சிஸ்டர்கிட்ட அந்த மைண்ட் கோச்சிங் எடுத்தேன். அந்த டைம் ஒரு 0ல இருந்த என்ன ஒரு 100ல கொண்டு போய் வச்சது ருசானி சிஸ்டர். அதாவது லைஃப் அண்டா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை, லைஃப் அப்படின்றதெல்லாம் இல்லைங்கிற ஒரு அளவுக்கு இருந்த நான் தான் அந்த டைம் ருசானி சிஸ்டர் மைண்ட் கோச்சிங்ல ஜாயின் ஆனது. இப்ப ருசானி சிஸ்டர் இந்த லைஃபையே டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கிற புதுசா வேற யாரும் எதுவும் யோசிச்சிடாதீங்க ருசானி சிஸ்டரை பத்தி இவ்வளவு புகழ்ந்து பேசுறேன்னு சொல்லி. அது உண்மை. நீங்க அவங்கள்ட்ட அதை பத்தி போய் லேர்ன் பண்ணி உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆனா நீங்களும் இப்படித்தான் பேசுவீங்க. இப்ப நான் எனக்குள்ள இருந்த என்ன சொல்றேன், எனக்கு நன்றி சொல்லி போதாது, எதுவுமே சொல்லி போதாது. அந்த அளவுக்கு ருசானி சிஸ்டர் எனக்கு இருக்கிறாங்க. என்ன சொல்றேன்னு சொன்னா இப்ப எனக்கு ஒரு ரோல் மாடல், எனக்கு ஒரு குயின்னு சொன்னா அவங்க என் ஃப்ரெண்ட் அவங்க அந்த அளவுக்கு ருசானி சிஸ்டர் எந்த மைண்ட்ல இருக்கிறாங்க. சோ இவங்க வந்து எந்த நான் இப்ப ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா இவங்கள பத்தி நீங்க யாரும் எந்த குறையும் நினைக்க இயலாது. வெளியில இருக்கிற லீடர்ஸோட பாத்தீங்கன்னு சொன்னா எந்த குறையுமே எடுக்க இயலாது. சோ நம்ம இந்த டீம்ல ஒர்க் பண்றோம்ங்கிறது நமக்கு பெருமை. அவங்களோட கைடன்ஸா இருக்கட்டும், அவங்களோட மத்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட நம்ம லேர்ன் பண்ணி கொள்றோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு இன்கம் எடுக்கிற ஒரு லீடர் அவங்கள நீங்க நேர்ல பார்த்தா விளங்கும் இவங்கதான் ருசானி சிஸ்டர், இவங்களா ருசானி சிஸ்டர் கேட்பாங்க. அந்த அளவுக்கு இருப்பாங்க எங்கட எபெக்ஸோரா குயின். உண்மைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது இந்த கெலனிய டைமண்ட் க்ரௌன் ஹோட்டல்ல ருசானி சிஸ்டராங்கிற அளவுக்கு எனக்கு
அந்த டைம் ஃபீல் ஆயிடுச்சு. உண்மையா நிறைய பேச கிடைக்கல. பட் ஃபர்ஸ்ட் மீட், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணி நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்லி மிச்சம் ஆர்வத்தோடையும் ஆசையோடையும் இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நெக்ஸ்ட் மீட்டும் குயிக்கா நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இங்க நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, எவ்வளவுதான் ரிஜெக்ஷன் வந்தாலும், எவ்வளவுதான் யாரு என்ன விஷயங்கள் நமக்கு நெகட்டிவா கொண்டு வந்தாலும், நெகட்டிவா நடந்தாலும், எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவா மாத்திக்கொண்டு அடுத்த ஸ்டெப் போக இயலும். அதுக்காக பிசினஸை விட்டுட்டு போறதோ அல்லது லைஃப்ல மற்ற விஷயங்களை விட்டுட்டு போறதோ எதுவுமே இல்லை. நம்மளால முடிஞ்சா நம்ம எல்லா விஷயங்களையும் சாதிச்சு எந்த தடை வந்தாலும் அதை தாண்டி போற அளவுக்கு நம்மட கையில நம்மள்ட்ட தான் அந்த டேலண்ட் இருக்குது. அதை நான் உண்மையா லேர்ன் பண்ணினது என்னோட குயின்கிட்ட இருந்துதான். உண்மைக்கு சொல்றேன், என்னோட எபெக்ஸோட குயின் இன்னும் வளருவாங்க, இன்னும் நிறைய இன்கம் எடுப்பாங்க. இப்படி நிறைய பேர் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி நிறைய பேர் சந்தோஷமான என்ன மாதிரி இப்ப நான் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கிறேனோ அந்த அளவுக்கு நிறைய பேர் இந்த டீம் மூலம் உருவாகுவாங்க என்று மிச்சம் நம்புறேன். நினைக்கிறேன் டைம் முடிஞ்சதுண்டு. ரோசான் சிஸ்டர். ஸோ என்ன விஷயம் நடந்தாலுமே நீங்க பிசினஸுக்கு ஓடர்ஸ் வரல என்று விட்டுட்டு போறது, அல்லது மெம்பர்ஸ் வராங்கல்லன்னு சொல்லி விட்டுட்டு போறது, மற்றவங்க பிசினஸ் பத்தி ஒவ்வொரு நெகட்டிவான விஷயங்கள் சொல்றாங்கன்னு விட்டுட்டு போறது, இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு சொன்னா, நீங்க கோல்ஸ் எல்லாம் அடையணும்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை அமைச்சு கொண்டு எல்லா நெகட்டிவான விஷயங்களையும் மைண்டுக்கு எடுக்காம அப்படியே விட்டுட்டு எல்லா விஷயங்களையும் பாசிட்டிவாவே எடுத்துக்கொண்டு உங்களோட லைஃபை ரன் பண்ணிட்டு போகலாம். ஸோ இங்க பிஸ்னஸ் ஜாயின் ஆயிட்டீங்கன்னு சொன்னா எது வந்தாலும் அதை நீங்க கடந்து போகலாம் என்ற நம்பிக்கையோட ட்ராவல் பண்ணுங்க. எல்லாரும் உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுவீங்க. அச்சீவ் பண்றதுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள். ஓகே, நான் என் பண்ணவா? Thank you, Rishana. Thank you so much. உண்மைக்குமே நான் வந்து எமோஷனல் ஆயிட்டேன். தேங்க்யூ. ஓகே, என்னன்னு சொன்னா ரிஷானாவா இருக்கலாம், அதே மாதிரி ஷெஹாரா, ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்றது, ஒவ்வொரு அவங்களோட ஸ்டோரி. இப்ப யாரு ஷெஹாராட ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குயிக்கா அவங்களோட கோலை ரீச் பண்ணதா இருக்கலாம். ரிஷானோட ஸ்டோரி வந்து அவங்க சொல்லியிருந்தா கொஞ்சம் டைம் எடுத்ததுன்னு சொல்லி. ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ரிஷானாவை பொறுத்த வரைக்கும் இவங்கிறது அவங்க ஆரம்பத்துல நான் அது எல்லாருக்குமே தான் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா ரிஜெக்ஷன். சரியா? இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ பொறுத்த வரைக்கும் இந்த ரிஜெக்ஷன் இருக்கு தானே, யாரு லீடர் கூட ரிஜெக்ஷன் பாக்குறாங்களோ அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா மாறுவாங்க. சரியா? சோ இப்ப ரிஷானாவை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒரு லீடர் ஏலாண்டு சொல்லிட்டு போறாங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமாவே இருக்காது. ஏன்னா அது அவங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம். சரியா? சோ ஆரம்பத்திலேயே வந்து இப்ப சில பேருக்கு வந்து நல்லா டீம் அமையுதுன்னு சொன்னாலும் ஒரு கட்டத்துல வந்து என்னது அந்த டீம் வந்து ஒரு வேளை என்ன சொல்றது, ஒரு கட்டத்துக்கு பிறகு டீம்ல இருக்கிற ஆக்களே இல்லாதன்னு சொல்லி போகும்போது அவங்க நினைப்பாங்க, ஐயோ இதோட எல்லாம் இல்லாம போயிட்டுறா, அப்ப இந்த பிசினஸ் நாங்க கிவ் அப் பண்ணுவோம் யோசிப்பாங்க. சோ அதனால எந்த ஒரு லீடர் நிறைய ரிஜெக்ஷன் பாக்குறாங்களோ அவங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா மாறுவாங்க. சரியா? அப்ப கண்டிப்பா வந்து இப்ப இதுல வந்து நீங்க ரெண்டு பேரோட ஸ்டோரியில இருந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணலாம். சரியா? இப்ப நாங்க வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலயும் வந்து எங்களோட இன்கம் ஏர்னர்ஸ்ட வந்து போட்டோஸ் போடுறோம். அவங்களோட இவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க, இவங்க மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர், இவங்க மில்லியனர்ஸ் கிளப் மெம்பர் விஷ் பண்றோம். ஆனா பாத்துட்டு இருக்கிற எல்லாருமே நினைப்பாங்க, என்னடா இவங்க என்ன சொல்றது, இவங்க குயிக்கா வந்துட்டாங்களா, ஈஸியா வந்துட்டாங்களான்னு. சோ இப்படி ஒரு செஷன் அரேஞ்ச் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு ஆளுமே தெரிஞ்சு கொள்ளணும், இங்க இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறவங்களுக்கு பின்னுக்கு அவங்களோட எஃபர்ட் எவ்வளவு இருக்குது, அவங்களோட ஹார்ட் ஒர்க் எவ்வளவு இருக்குது. சரியா? இப்ப ஷெஹாராவை எடுத்தீங்கன்னு சொன்னாலும்
எனக்கே சில டைம்ல ஆச்சரியமா இருக்கும். அந்த கிளாஸ் இப்ப அவங்க வாழச்சென்னையில இருந்து அவங்களோட அம்மா கூட்டிட்டு வந்து காலையிலேயே கிளாஸ் முடிச்சு, அதுக்கு பிறகு ஆஃப்லைன் செஷன்கள் எல்லாம் முடிச்சுட்டு, அவங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி பைக்ல எனக்கே சில டைம்ல இவ்ளோ கஷ்டப்படுறாங்க, இவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்களேன்ற அளவுக்கு தோணும். சரியா? அதே மாதிரி ரிஷானாவுமே வந்து பாருங்க, இப்ப அவங்க வந்து ஆஃப்லைன் மீட்டிங் செய்திருக்காங்க. அதோட வந்து கவரேஜுக்காக இப்ப கூட மீட்டிங்காக அவங்க இடத்துல இருந்து வெளியில தூரம் வந்து செய்றாங்க. என்ன? அப்ப உண்மையிலேயே வந்து நீங்க நினைக்கக் கூடாது, இந்த இன்கம் ஏர்ன் பண்றது வந்து ஈஸியா எடுத்துட்டு போறாங்கன்றது. அதே மாரி நீங்க ஒவ்வொரு ஆளுமே புரிஞ்சு கொள்ளணும் என்னது, நாங்க என்ன மிஸ்டேக் விடுறோம். சரியா? இப்ப நாங்க ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே. அப்ப எனக்கு இன்கம் வரணும்னு சொன்னா, நான் செய்ற வொர்க் மட்டும் போதுமா? இத தாண்டி நான் அடிஷனலா என்ன செய்யணும்? சரியா? நான் பாட்டுக்கு ஸ்டேட்டஸ் மட்டுமே போட்டுட்டு இருக்கனே, இவ்வளவு மட்டும் போதுமா? அப்ப இவ்ளோ பேர் வொர்க் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்றாங்கன்னா, இவ்ளோ எஃபோர்ட் போடுறாங்கன்னா, ஏன் என்னால முடியாது? இவங்களும் என்ன மாதிரி தானே இருந்து இவ்ளோ விஷயங்கள் செய்றாங்க. சரியா? அப்ப நாங்களுமே வந்து அத செய்வோமா இருந்தா கண்டிப்பா எங்களாலயும் முடியும் தான் என்ற நம்பிக்கையுமே வந்து உங்களுக்கு இந்த மீட்டிங்ஸ் மூலமா கிடைக்கும். சரியா? நிறைய ஐடியாஸ் இவங்க ஷேர் பண்ணதுல இருந்தே உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். சரி, அவங்க டீம் எப்படி மோட்டிவேட் பண்றாங்க, டீம் எப்படி அவங்க கைட் பண்றாங்க, பாயிண்ட் சார்ட்ட பத்தி கதைச்சிருக்கிறாங்க, நேம் பேங்க பத்தி கதைச்சிருக்கிறாங்க. சரியா? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஆள் மட்டுமே இப்ப நான் மட்டுமே கத்தி 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 நேம் பேங்க் போடுங்க, பாயிண்ட் சார்ட் செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க நினைப்பீங்க என்ன நான் மட்டுமே தான் செய்துட்டு இருக்கேன்னு. ஆனா டீமுக்குள்ள இவ்ளோ பேர் செய்றாங்க. இவ்ளோ அச்சீவ் பண்ண லீடர் செய்றாங்கன்னு சொல்லும்போது, இவ்ளோ பேருக்கு அது சக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்லும்போது, அப்ப உங்களுக்கு மட்டும் சக்சஸ் ஆகாம போயிருமா? யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் செய்தா வொர்க் அவுட் ஆகுமா? சக்சஸ் ஆகுமா? இந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, செய்து பாருங்க. ஆல்ரெடி செய்து பார்த்த மெம்பர்ஸ் தானே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்றாங்க. சரியா? அப்ப உங்களுக்கு மட்டும் அது வொர்க் பண்ணாம ஃபெயிலியர் ஆவா போகுது. சரி, ஓகே. ஒரு தடவ செய்து பாருங்க. ஃபெயிலியர் ஆயிடுச்சா, அத என்ன பிழை விட்டீங்கன்றத கண்டுபிடிச்சு அத மாத்தி செய்யுங்க. இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள ஆட் பண்ணுங்க. சரியா? டிஃபரெண்டா யோசிங்க. இது அவ்வளவுத்துக்கு என்ன சொல்றது? ஆ மலைய மலைய பிளக்குற வேலை இல்ல. சரியா? நாங்க வடிவா ஒரு பிளான் பண்ணி இதுக்கான சிஸ்டத்தோட வொர்க் பண்ணுவோமா இருந்தா, கண்டிப்பா இந்த மில்லியனர் கிளப் மெம்பர் ரீச் பண்றதா இருக்கலாம். இல்ல வீக்குக்கு நல்ல இன்கம் ஏர்ன் பண்றதா இருக்கலாம். எங்கள்ட்ட எல்லாத்துக்குமே வந்து பிளான் இருக்குது. இப்ப ரிஷானா சொன்னாங்க. நாங்க உண்மையிலேயே ஆரம்பிச்ச கட்டம். இப்ப ரிஷானா எல்லாமே ஆரம்பத்துல இருந்து என்னோட இருக்கிறாங்க. சரியா? அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்ளோ நாங்க கஷ்டங்கள பார்த்துருப்போம். அந்த டைம்ல ஃபீட்பேக்ஸ் இல்ல. அ நிறைய விஷயங்கள் அந்த பிளான விளங்கி எடுக்கிறதா இருக்கலாம். அந்த ப்ராடக்ட்ட பத்தி லேர்ன் பண்றதா இருக்கலாம். லாங்குவேஜ் தெரியாம, சிங்கள லாங்குவேஜ் எனக்கு தெரியாது. சரியா? அப்ப இப்படி தெரியாம நாங்க இவ்ளோ விஷயத்த இவ்ளோ கிரியேட் பண்ணி இன்னைக்கு இத்தன லீடர்ஸ உருவாக்கி இருக்கோம்ன்னு சொன்னா, இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கும்னா, இப்ப எல்லாமே இருக்குது. எங்கள்ட்ட நல்ல ஒரு சிஸ்டம் இருக்குது. நல்ல பிளான் இருக்குது. அ தமிழ்ல இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ட்ரெய்னிங்ஸ் உங்களுக்கு தாராளமா கிடைக்குது. சரி, அப்ப இவ்ளோ எல்லாம் வச்சு நீங்க இந்த விஷயங்கள அச்சீவ் பண்றன்றது வந்து, கண்டிப்பா வந்து அது என்ன பொறுத்தவரைக்கும் உங்களோட கையில தான் இருக்குது. உங்க ஒவ்வொரு ஆள்ட கையிலயும் தான் இருக்குது. சரியா? எங்களுக்கு இன்கம் வேணும்னா நாங்க தானே அதுக்காக எஃபோர்ட் போடணும். ஓகேவா? ஆ ஓகே. சரியா? அப்ப கண்டிப்பா இன்றைய செஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ன்ட்டு நான் நம்புறேன். இன்றைக்கு நாங்க எங்கட ஒரு வீக்கும் கம்ப்ளீட் பண்றோம். ஏன்னா ஏப்ரல் 4த் வீக் கம்ப்ளீட் பண்றோம். இன்றைக்கு கூட நிறைய பேருக்கு இன்கம் குவாலிஃபை ஆயிருக்கும். ஸோ நாளைய நாள் வந்து நாங்க எங்கட டீம்ல இந்த வீக் இன்கம் எடுத்தாக்கள விஷ் பண்றதுக்கான செஷன் செய்வோம். சரியா? அதே மாதிரி அ உங்க எல்லாருக்குமே சரியா, இதுவரைக்கும் இன்கம் ஏர்ன் பண்ணாம இருக்கிற மெம்பர்ஸா இருக்கலாம். இப்ப புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிற மெம்பர்ஸா இருக்கலாம். நான் உங்களுக்கு வந்து என்னது விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா நீங்க எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். நீங்க ஆசைப்பட்ட மாரி உங்களோட இன்கம் எல்லாமே ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி, அதே மாதிரி ஷெஹாராக்கும் அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். ரிஷானாக்குமே அவங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். 2 பேருமே வந்து ஆ என்ன சொல்றது? எனக்கு வந்து எனக்கு தெரியும். நிறைய நிறைய பேர்ட மனசுல நான் இருக்கேன்ன்றது தெரியும். ஆனா அவங்க ஒவ்வொரு ஆளுமே அத நான் ஓகே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறாங்க. அவங்களோட ஸ்டோரி கேட்போம்ன்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது, அவங்களோட எல்லாரோட ஒரு இதுலயுமே வந்து ஏதோ ஒரு ஒரு மூலையில அவங்க என்ன சொல்றது? என்ன பத்தி சொல்லும்போது, எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்குது. ஆ இந்த மாதிரி ஒரு விஷயத்த கடவுள் எனக்காக தந்தது. இப்ப இந்த வொர்க்கா இருக்கலாம், மைண்ட் கோச்சிங் புரோகிராம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆற்றலா இருக்கலாம். அது எல்லாத்தையுமே வந்து எனக்கு செய்யறதுக்கான அந்த ஒரு வழிய உருவாக்கி தந்த இறைவனுக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்லிக் கொள்றேன். உங்களோட எல்லாரோட அன்புக்குமே வந்து அ வார்த்தையே இல்ல. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. ஆ ஓகே. சோ நாங்க நாளைய செஷன்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ எல்லாருக்கும். குட் நைட்.